அனைவருக்கும் காலை வணக்கம். 8:30 மணி செஷன் அப்படின்னா ஷார்ப்பா 8:30 மணிக்கு செஷன் தொடங்கிடும். இந்த வாரம் இன்ட்ரோடக்ஷன் ஓபன் ஃபார் ஆல் அப்படின்றதுனால நாம உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் யாராவது இதுல உண்மையிலேயே ஆர்வமா இருந்தாங்க அப்படின்னா நம்முடைய யூடியூப் லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்பொழுது நம்ம எல்லா நோய்களுக்குமான வேர் காரணம், பேசிக்கான காரணம் என்ன, அடிப்படை காரணம் என்ன, இந்த வேர்க்காரணம் அப்படின்ற சொல்ல நாம கிட்டத்தட்ட ஒரு 20 வருடமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேர் அந்த வார்த்தையை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இப்பொழுது நம்ம ஒரு ஒரு நோய்க்கான வேர் காரணம் எதுவாக இருக்கக்கூடும், ஒரு பிரச்சனைக்கான பேசிக் ரீசன் எதுவா இருக்கக்கூடும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது? இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல். இது நம்ம சாதாரணமா எல்லாருமே கேள்விப்படுறோம். ஆனா இந்த நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படின்னு வரும்பொழுது நோய் சரி, நோயினுடைய முதல்ல நோயை கண்டுபிடிக்கிறோம். நோயினுடைய முதல் அப்படின்னா நோய் கூட நோய் வர்றதற்கான காரணத்தை கண்டுபிடித்தாதான் அந்த என்ன பண்ண முடியும், முழுமையா சரி பண்ண முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம், நம்ம வீட்ல நம்ம டைனிங் டேபிள் இருக்கு, நம்ம உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய இடம் இருக்கு, நம்ம எல்லோரும் அமர்ந்து உணவு எடுத்துக்கக்கூடிய இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு மேல சீலிங்ல இருந்து ஏதோ ஒழுகி கொண்டே இருக்கு, அந்த சீலிங்ல இருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கு. நம்ம சாப்பிடுற இடத்துல டெய்லி தொந்தரவா இருக்கு, மேல சீலிங்ல இருந்து தண்ணி சொட்டு சொட்டா ஒழுகிட்டே இருக்கு, ஒரு டிராப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கசிந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா என்ன பண்ணுவோம்? நம்ம உணவு எடுத்துக்கக்கூடிய இடத்துல மேல சீலிங்ல இருந்து ரூஃப் டாப்ல இருந்து தண்ணீர் ஒழுகி கொண்டே இருக்கு. என்ன பண்ணுவோம், நம்மளோட ஆக்டிவிட்டி என்னவா இருக்கும், என்ன செய்வோம் நம்ம? சூர்யா சேஷாத்ரிமா என்ன பண்ணுவோம், ஜென்ரலா என்ன பண்ணுவோம், என்ன ஆக்ஷன் எடுப்போம்? அப்ப ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்போம். இல்ல வேற அதான் என்ன எங்கேயாவது பண்ணலாம்? தள்ளி சாப்பிடுவோம். டைனிங் டேபிள்ல தள்ளி. இல்ல, நல்லா பிராக்டிக்கலா அந்த சூழலையே யோசிச்சு சொல்லுங்க. வீட்ல நம்ம உணவு எடுத்திருக்க இடத்துல இருந்து மேல இருந்து உங்களோட சொந்த வீடு, யாரோ வீடு கிடையாது, உங்களோட சொந்த வீடு, மேல இருந்து தண்ணி என்ன பண்ணிட்டே இருக்கு, மேல சீலிங்ல ஒரு இடத்துல இருந்து தண்ணி டிராப் ஆகிக்கிட்டே இருக்கு. என்ன, நம்ம சாப்பிடுற இடத்துல கரெக்டா டிராப் ஆகுது. அப்ப என்ன ஆக்ஷன் நம்ம எடுப்போம்? அதை சரி பண்றதுக்கு ஆக்ஷன் எடுப்போம், ஃபிக்ஸ் அது பண்றதுக்கு. அது அதுக்கு என்ன செய்வீங்க நீங்க? ஜஸ்ட் சொல்லுங்களேன், என்ன என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணலாம்? செல்வராணி மேம், நீங்களும் நீங்களும் சொல்லுங்களேன். ஒன்று டெம்பரவரியா அந்த இடத்த மாத்தி உட்காரலாம் மேடம். அதுக்கப்புறம் பெர்மனண்டா பண்ணணும்னா அந்த சீலிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணணும். எங்கே அந்த தண்ணி ஒழுகுதோ அந்த இடத்துல நம்ம அந்த சீலிங்கை க்ளோஸ் பண்ணி இது பண்றது பார்க்கணும். ஓகே, எந்த இடத்துல தண்ணி ஒழுகுதோ அந்த இடத்துல சீலிங் க்ளோஸ் பண்றோம். ம். மேடம் ஒருத்தவங்க, நீங்க ரெண்டு பேருமே உங்களை மியூட் பண்ணிக்கோங்க. சாப்பிடுற இடத்த நகர்ந்து உட்கார்றோம் அப்படின்னு மேடம் சொல்லிருக்கீங்க. சீலிங்கை க்ளோஸ் பண்றோம் பண்ணணும்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப யார்கிட்ட கேட்கலாம்? பிரபு சார், நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? சோ வெங்கடேஷன் ஜெயக்கன்னி சார், வெங்கடேஷன் சார் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காரு. பிரபு சார், நீங்க உங்களால அன்மியூட் பண்ண முடியல. ஆ சார் சொல்லுங்க சார். ஆ பிரபு சார் மேடம், என்ன பண்ணணும்? அப்போதைக்கு அந்த இடத்துல தள்ளி உட்கார்ந்து சாப்பிடலாங்க. அதுக்கடுத்து ம். அது காரணம் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒழுங்குறதுக்கான காரணம் ரீசன் கண்டுபிடிச்சு அது சரி பண்றதுக்கு வழிபை செய்யணும். அந்த சீலிங் அடிச்சு சரி பண்ணலாம். ஓகே, சீலிங் அடைக்கிறது அப்படின்னா காரணம்னா எப்படி போய் எப்படி அந்த காரணத்தை எப்படி லொகேட் பண்ணுவீங்க? இடத்துக்கு போயிட்டு அது ஒழுகுறதுக்கான விரிசல் இருக்கோ என்னன்றத அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்கணுங்க. பார்த்துட்டு அது ஓகே. சரி பண்ணணும், அந்த இடத்த சரி பண்ணணும். ஓகே, ஒழுகுறதுக்கான காரணம் என்னெல்லாம் இருக்கலாம்? சீலிங்ல அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ரீசன் இருக்கலாம்? அது ஓட்டு வீடா இருந்தா ஓடு உடைஞ்சிருக்கலாம், தாசு வீடா இருந்தா விரிசல் விட்டுருக்கலாம். ஒரு கான்கிரீட் வீடுன்னு அது வச்சுக்கோங்களேன். அந்த கான்கிரீட் வீடு அந்த சரியா போடாம இருந்து விரிசல் இருக்கலாம், இல்ல எதனா டேமேஜ் ஆயிருக்கலாம். ஓகே, அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை தண்ணி நீங்க நம்ம
சரி பண்ணும், டவுட்டே இல்ல. அப்படித்தானே? ஆமா. அதுல எதுவும் அது சந்தேகம் ஒண்ணும் இல்ல. ரேஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சு அந்த இடத்த சரி பண்ணி நம்ம ஒழுகாம தடுக்கலாம். சரி, நான் இப்போ ஒரு மெத்தட் சொல்றேன். ம். சொல்லுங்க. டெய்லி அந்த தண்ணி ஒழுகுது இல்லையா? டெய்லி நம்ம ம். சொந்த வீடு, வாடகை வீடு இல்ல. பிரபு சார் உங்களை மியூட் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து தண்ணி ஒழுகுது, மேல இந்த இடத்துல இருந்து தண்ணி டிராப் ஆகுது. நீங்க சிஸ்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அல்லது சாப்பிடுற டைனிங் டேபிள் இருக்கு, அல்லது ஏதோ ஒரு இடம் வீட்ல தண்ணி ஒழுகிட்டே இருக்கு. டெய்லி கொஞ்சம் நகண்டு உட்கார்ந்து தண்ணி ஒழுகுது, அதை விட்டு நகண்டு உட்கார்ந்து உணவு எடுத்துக்குவோமா தினமும்? அப்படி எடுத்துட்டா அவங்கள நம்ம என்ன நினைப்போம்? சரி விடுங்க. அடுத்து இன்னொரு ஒரு நீங்க தான் சொன்னீங்க, இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா சிமெண்ட் வச்சு அடைச்சிரும். சிமெண்ட் வச்சு அடைக்கிறீங்க டெம்பரரியா. என்ன காரணம், ஏன் ஒழுகுது, எங்க இருந்து தண்ணி வருது, எதுவுமே தெரியல. ஆனா என்ன பண்ணிடுறீங்க, அப்போதைக்கு சீலிங்ல வந்து லேசா சிமெண்ட் பூசி விடுறீங்க, அல்லது லைட்டா ஏதோ ஒரு இதை வச்சு ஒட்டிடுறீங்க. ஒரு ஒயிட் சிமெண்ட்டோ ஏதோ இதை வச்சு ஜஸ்ட் பூசி விட்டுறீங்க. ஆனா என்ன ஆகும், திரும்ப நாளைக்கு அதே டைமுக்கு அந்த இடத்துல அந்த ஒயிட் சிமெண்ட் பொத்துட்டு திரும்ப ஒழுக ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றோம், திரும்ப ஒழுகுச்சுன்னா திரும்ப போய் கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிடுறோம், அது திரும்ப ஒழுகுது, அப்புறம் திரும்ப சிமெண்ட் வச்சு அடுத்த நாள் பூசுறோம். அப்படியே ஒருத்தர் ரெகுலரா செய்துட்டு இருந்தா அவருக்கு, அவரை நம்ம என்ன நினைப்போம், அவருக்கு என்ன பேர்? பாலகிருஷ்ணன் சார், கெஸ் பண்ணுங்களேன். நம்ம அவரை என்னன்னு சொல்லுவோம்? டெய்லி தண்ணி ஒழுகுது, டெய்லி காலையில சும்மா ஒரு ஒயிட் சிமெண்ட் அவர் வச்சோ ஏதோ வச்சு மேடம் அவர் அறியாமையில இருக்காருன்னு அர்த்தம் மேடம். இன்னும் அறியாமையில இருக்காரு. புரிதல் இல்லாம ஓகே, இருக்காருன்னு அர்த்தம் மேடம். புரிதல் இல்லாம டெய்லி பிளஸ் மேல வந்து சும்மா பேட்ச் ஒர்க் பண்றாரு, திரும்ப ஒழுகுது, திரும்ப பேட்ச் ஒர்க் பண்றாரு, திரும்ப ஒழுகுது. அவர் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு புரிதல் வைங்களேன். இல்லாம இருக்காரு. அப்படி பண்றவர் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வைங்க, அவரை என்னன்னு சொல்லி திட்டுவீங்க? நல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, வாடா போடா சொல்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அறிவியல் இடம் கேட்கணும் மேடம். அறிவில்லையான்னு கேட்பீங்க. சரி, வேற யாரெல்லாம் என்னெல்லாம் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட கேட்பாங்க அப்படின்னு பாக்கலாமா? சண்முக சுந்தரம் சார், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு டெய்லி இந்த வேலை பண்றாரு சார், நீங்க என்னன்ட்டு அவரை சொல்லுவீங்க சார், என்னன்ட்டு அவரை திட்டுவீங்க? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப நெருக்கமான நண்பர். ஸ்பீக்கர் சரி, நீங்க உங்களை மியூட் பண்ணிக்கோங்க சார். சண்முக சுந்தரம் சார், உங்களுக்கு அன்மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் டச் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன். இது ஓகேங்களா? ஓகே சார். மேடம், நான் அவங்கள வந்து அதான் ரொம்ப எனக்கு இது மாதிரி திட்டுவதெல்லாம் குறைச்சிக்கணுங்கிற ஒரு ஒரு இதுல இருக்கிறேன். ஸோ அதனால அவங்கள்ட்ட நான் எடுத்து சொல்லுவேன், இது வந்து நம்ம செய்யற வேலை இல்லப்பா, நமக்கு தெரிஞ்சதான் நம்ம செய்ய முடியும், அதுக்கு தேவையான ஒரு இன்ஜினியர், அது உள்ள ஸ்பெஷலிஸ்ட், அவங்கள கூப்பிட்டு பண்ணணும், செய்யறது தவறான விஷயம். இது ஒரு சிவில் இன்ஜினியரையோ இல்ல அதுக்கு என்ன இது இல்ல ஒரு கொத்தனாரு, அதுக்கு அந்த சின்ன வேலையா பெரிய வேலையான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்களை பண்ணிதான் நம்ம செய்யணுங்கிறது என்னோட எண்ணத்தை வெளிப்படுத்துவேன். சரி சார், நீங்க ரொம்ப டீசெண்டா எண்ணத்தை வெளிப்படுத்துவீங்க. பாலகிருஷ்ணன் சார் வந்து அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பேன்னாங்க. வேற யாரு பளிச்சுன்னு நானா இருந்தானே என்ன சொல்லுவேன் அப்படின்றத நான் சொல்ல விரும்பல. என்ன இது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தோணுமா தோணாதா? இப்படி நிச்சயமா நமக்கு தோணும். சண்முக பிரியா மேம், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இந்த வேலையை பண்றாங்க, நீங்க அவங்களை என்னன்னு சொல்லுவீங்க? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இது வந்து நம்ம டெய்லி நம்ம பண்றதுக்கு நம்மளுக்கே ஒரு அலுப்பு தட்டிடும்ல, இதை எப்படி நீ அழுக்காம பண்ற அப்படின்னு கேட்பேன். அப்படி கேப்பீங்க. எல்லாம் ரொம்ப எல்லாம் இந்த பேட்ச் எல்லாம் ரொம்ப பொறுமையானவங்களா இருக்கீங்க. அப்படிதான் மேடம், டெய்லி வந்து நமக்கு ஒரு அலுப்பே இல்லாம ஒரு விஷயத்த செய்யும் போது நமக்கு அலுப்பா இருக்கும்ல, எப்படி நீ அதை டெய்லி ரொட்டீனா இந்த ஒர்க்கை உன்னால எப்படி பார்க்க முடியுது, இதுக்கு நீ பர்மனன்ட் சொல்யூஷன் பண்ண மாட்டியான்னு கேட்பேன். சரி, அப்ப வந்து எல்லாரும் ரொம்ப நண்பர்கள்ட்ட கூட எல்லாரும் ரொம்ப ரொம்ப டீசெண்டா ரொம்ப அழகா டீல் பண்றீங்க. நான் வந்து என்னுடைய பள்ளி தோழிகள் குழுவினர், அப்ப எல்லாருக்கும் மியூட் கொடுத்துருங்க. நான் என்னோட பள்ளி தோழிகள் குழுவினர் இப்ப வர டச்ல இருக்காங்க. அவங்க கூட நான் அந்த மாதிரி என்னோட பள்ளி தோழி ஒருத்தவங்க செய்து இருந்தாங்கன்னா
என்ன வார்த்தை சொல்லுவேன் அப்படின்றத என்னால சபை நாகரிகம்ங்கிறது என்னால சொல்ல முடியல. அறிவு இருக்கா முட்டாளே இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேட்பேன். என்ன டெய்லி மியூட் பண்ணிருங்கப்பா, எல்லாத்துக்கும் மியூட் கொடுங்க. அட்மின் வாய்ஸ் இறைச்சல் இல்லாம எல்லாருக்கும் மியூட் கொடுத்துருங்க. சோ நாம ஒரு மேல ஒழுகிட்டு இருக்கு சீலிங்ல, அந்த ஒழுகுறதுக்கான காரணத்தை கண்டுபிடிப்போம். ஏதாவது பைப் லைன் அந்த பக்கம் போகுதா, அதுல என்ன பைப் லைன்ல ஏதாவது ஓட்டை ஆயிடுச்சா, என்ன ஆச்சு கீழே நம்ம அப்பா எல்லாருக்கும் அட்மின் எல்லாருக்கும் மியூட் கொடுங்க. அட்மின் அப்பா கேக்குதா நான் பேசுறது? என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. மேம் எஸ் மேம். எல்லாருக்கும் மியூட் கொடுங்கப்பா, மியூட் ஆல் கொடுங்க. என்னோட நேம் வந்து கரெக்டான நேம் மாத்துங்க. சோ நானா இருந்தா என்ன கேட்டிருப்பேன் அப்படின்னா, என்ன இது தண்ணி ஒழுகிட்டு இருக்கு, டெய்லி ஒழுகிட்டு இருக்கு, நீ என்னன்னா டெய்லி ஏதோ ஒரு சிமெண்ட்டை வச்சு அடைச்சிட்டு நீ பாட்டுக்கு டெய்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா முட்டாளே, அது இதுன்னு எல்லாம் நாம கோவமா அவங்க மேல இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பரிதாபப்படுவோம், இறக்கப்படுவோம், கோவப்படுவோம். அப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு வீடு இருக்கு, நம்மகிட்ட ஒரு சொந்த வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னு தெரியாம, இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு மேஜர் பிரச்சனை எல்லாரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை, டயபெட்டிஸ். செல்லமா என்னன்னு கூப்பிடுவோம், சுகர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் அல்லது சுகர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா என்ன பண்றோம், நாம எல்லாரும் என்ன பண்றோம்? சுகர் அதிகமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப வரை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டெய்லி என்ன பண்ணுவோம்? காலையில சாப்பிட்டா காலையில சுகர் ஜாஸ்தியா இருக்கு, காலையில ஒரு டேப்லெட் போட்டுக்கணும் அல்லது இன்சுலின் போட்டுக்கணும். அடுத்து சரி ஓட்டை அடைச்சிட்டீங்க, அதோட நிக்க போதா? இல்ல, திரும்பவும் ஒழுகதான் போகுது. அப்ப என்ன ஆகுது? நைட்டு திரும்ப சுகர் லெவல் கூடும். அப்ப என்ன பண்ணணும்? அதை சரி பண்ணிக்க நைட்டு ஒரு மாத்திரை போடணும். ஒரு நாள் முடிஞ்சிச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு, 1 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம் ஆயிடுச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு, 6 மாசம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. சுகர் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, பிபி ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, கொலஸ்ட்ரால் ஏன் கூடுச்சு, எதுக்கு கூடுச்சு, உப்புச்சத்து ஏன் கூடுச்சு, எதுக்கு கூடுச்சுன்னு தெரியாது. ஆனா 15 வருஷமா நம்ம என்ன பண்ணுவோம்? பிபிக்கு டேப்லெட் போட்டுக்கிட்டே இருப்போம். காலையில போடுவோம், சாயங்காலம் போடுவோம். 2வது நாள் போடல, 3வது நாள் போடலன்னா பிபி திரும்ப ஏறும், திரும்ப போடுவோம். சுகருக்கு டேப்லெட் போட்டுக்கிட்டே இருப்போம். 3 நாள் போடல, டேப்லெட் போடல, 5 நாள் மாத்திரை போடல, 7 நாள் மாத்திரை போடலன்னா திரும்ப சுகர் ஏற போகுது, உடனே திரும்ப மாத்திரை போடுவோம். அப்ப 1 நாள் 2 நாள் அல்லது அவன் 1 மாசமே இந்த மாதிரி ஓட்டை அடைச்சிட்டு இருக்கான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வீடே பொத்தலாய் போய் விழுந்துருண்டா, என்ன காரணம்னு கண்டுபிடி. தண்ணி ஏன் ஒழுகுதுன்னு பாரு, உள்ள ஏதாவது பைப் லைன்ல ஏதாவது ஆயிருக்கான்னு பாரு, அந்த இடத்துல மாடியில போய் அந்த இடத்துக்கு மேல சீலிங்க்கு மேல என்ன இருக்குன்னு முதல்ல பார்த்து அத அதுக்குள்ள பர்சன்ட்ட கேட்டு சரி பண்ணி என்ன பண்ணிடுவோம்? ஏதோ ஒரு பைப் லைன் இருக்கு, அங்க லீக்கேஜ் இருக்கு, பைப் லைனை மாத்துவோம். அந்த லீக்கேஜை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிமெண்ட் போட்டு அடைச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஒழுகாதபடிக்கு மாத்தி வைப்போமா? அல்லது டெய்லி என்ன பண்றது? போய் பேட்ச் ஒர்க் பண்ணி டெய்லி சிமெண்ட் பூசணும், காலையில பூசணும், சாயங்காலம் பொத்தலாயிடும், சாயங்காலம் போட்டா அடுத்த நாள் காலையில தண்ணி திரும்ப ஒழுகும். இப்படியே இந்த ஒழுகுற தண்ணிய 1 மாசம் நம்ம ஃப்ரெண்டு பண்ணா அவனை வந்து என்னன்னு சொல்லுவோம்? அறிவில்லையான்னு கேட்போம். இத 2 மாசம் 3 மாசம் அவன் செய்துட்டு இருந்தானா அட முட்டாளே அப்படின்னு சொல்லுவோம். அதையே 1 வருஷமா அப்படி போட்டு அடைச்சிருந்தானா ஏன் அவன் ஒரு பைத்தியக்காரன்டான்னு சொல்லுவோமா மாட்டோமா? நாம நம்ம உடலுக்கு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இறைவன் கொடுத்திருக்காங்க, நம்மளோட சொந்த வீடு, வேற யார் வீடும் இல்லைங்க, நம்ம வீடு. நம்ம தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும், நம்ம தான் பார்த்தாகணும். நம்ம வீட்டுல நாம என்ன பண்றோம் அப்படின்னா
ஒரு பிரச்சனை, ஒரு நோய் வருது, ஏதோ ஒரு தொந்தரவு வருது, சுகர் வருது அல்லது பிபி ஜாஸ்தியா இருக்கு. காலையில மாத்திரை போட்டோம், சரி, நைட்டு மாத்திரை போட்டோம், அடுத்த நாள் மாத்திரை போட்டோம். இப்படியாக 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 வருடம் யாரெல்லாம் எதற்காக நமக்கு இந்த தொந்தரவு வருதுன்னு தெரியாம மாத்திரை போட்டு இருக்கோமோ அவங்கள என்ன பெயர் சொல்லணும் அப்படின்னா, நாம எப்படி நம்ம ஃப்ரெண்டு ஒழுகுன வீட்டை வச்சுக்கிட்டே ஒப்பேத்துறாங்களோ அவங்கள என்ன சொல்லி திட்டுறோமோ அதை விட பல மடங்கு சொல்லி நம்மள நாமளே திட்டிக்க வேண்டியதான். அப்ப ரொம்ப சமீபத்துல கடந்த வாரத்துல வந்து ஒரு தினமணி பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்டாரு, சித்த மருத்துவம்னா ரொம்ப ஸ்லோன்னு சொல்றாங்களே, ரொம்ப மெதுவா வேலை பார்க்குதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டாரு. அவர்கிட்ட நான் இந்த தண்ணி ஒழுகுற இதே விஷயத்தான் சொன்னேன். மேபி அந்த தண்ணி ஒழுகுறத சரி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகலாம், 1 வாரம் டைம் எடுக்கலாம். ஏன்னா எங்க இருந்து ஒழுகுதுன்னு தெரியல, ஏதோ ஒரு பைப் லைன் ஏதாவது உடைஞ்சிருக்கா உள்ள, என்ன ஆயிருக்குது, அது கசியறதுக்கு என்ன காரணம், இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிச்சு ஒரு பைப் லைனை பாக்குற பிளம்பரை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு இவரை கூப்பிட்டு அதை இது பண்ணி சரி பண்ணி அதை பூசி எல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டா அதை முழுக்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு 1 வாரம் ஆகலாம். ஆனா எனக்கு 1 வாரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. 1 வாரம் என்னால வெயிட் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது. நான் ஒரே நாள்லயே சரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிமெண்ட்டை வச்சு அடைக்கிறோம். காலையிலைக்கு சரி பண்ணியாச்சு, மதியானத்துக்கு மதியானம் 100 தடவை, அடுத்த நாள் காலையில ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை. நம்மில் எத்தனை பேர் சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட், கொலஸ்ட்ரால் டேப்லெட், ஹார்ட்டுக்குள்ள மெடிசன், பிளட் தின்னர் மெடிசன், உப்புச்சத்து வராம இருக்கிறதுக்கு, யூரின் நல்ல ஃப்ரீயா பிரியறதுக்கு, இப்படியான மாத்திரைகளை 1 வருடத்துல இருந்து ஆரம்பிச்சு 15 வருடம் வரை எடுத்துக்கிட்டு இருக்கோமோ, அப்ப நாம நம்மள என்னன்னு சொல்லிக்கிறது? அப்ப 15 வருடம் எடுக்கும் போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகல, மேல மேல அதிகமாயிட்டே தான் போகுது. எங்கேயுமே யாருமே குறைச்சதா சரித்திரமே இல்ல. ஏன்னா சுகர் வந்து இத்தனை மில்லிகிராம் போடுவாங்க டேப்லெட், அடுத்து அந்த டேப்லெட் டபுள் ஆகும், அந்த டேப்லெட் டோஸ் கூடும், அதுக்கப்புறம் சுகர் டேப்லெட் என்னவா மாறும், சுகர் டேப்லெட்டோட சேர்த்து இன்சுலினும் சேர்த்து எடுக்க வேண்டியிருக்கும். இன்சுலினோடது நாளுக்கு நாள் அதிகப்பட்டுக்கிட்டே போகும், அதுவும் குறைய போதானா குறைய போகல. அப்ப நம்ம நோயோட வேர்க்காரணம் தெரியாம நம்ம வீட்டுல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, வீட்டுல இருந்து ஒழுகுதுன்னா அது ஒழுகி பொத்தலாகி ஒண்ணுமே இல்லாம அந்த ரூஃப் சீலிங்கே வீணா போகும் மட்டும் அதுவரை டெய்லி பேட்ச் ஒர்க் பண்ணியே என்னோட வாழ்க்கையை நான் ஓட்டுவேன் அப்படின்னா அவர்களை எவ்வளவு நம்ம முட்டாளாக, எவ்வளவு ஒரு பைத்தியக்காரனா, என்னடா இது கூட தெரியாம அறிவில்லாம இருக்கானே நம்ம பார்க்கிறோமோ அதையே நாம என்ன பண்ணிக்கணும், நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டிய சூழல். அப்ப ஒரு பிரச்சனைனா அதோட காரணம் தெரியணும், காரணம் தெரிந்து அந்த பிரச்சனையை என்ன பண்ணணும், களைந்தெறிய வேண்டும், சரி பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய நமது நிலையை நம்மளே யோசிச்சு நம்மளை நம்மளே திரும்பி பார்த்துக்கணும், நம்மளை நம்மளே சிந்திச்சு பார்த்துக்கணும். இப்ப நோய்க்கான காரணம் எங்க இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு இப்ப ஐயா சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. சரி, இந்த தண்ணி ஒழுகுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அதுக்குன்னு உள்ள பிளம்பரோ அதுக்குன்னு உள்ள இன்ஜினியரோ யாரையோ கூப்பிட்டு இது என்ன ஆச்சுப்பா அப்படின்னு நம்மள என்ன பண்ண வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்து அதற்கான தேவை எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியிருக்கு. அதே போல நமது உடல்ல ஒரு நோவு அல்லது நோய் அல்லது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது ரொம்ப முக்கியமானது. நோய் மட்டும் கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல, ஒழுகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒழுகுது அப்ப கம்ப்ளைண்ட் எழுதிடுறோம், இந்த வீட்டில் தண்ணீர் ஒழுகி கொண்டிருக்கிறது, யார் வேணா எழுதலாம். அப்ப அதுக்கு ஒரு பெயர் சூட்டுறோம், டயபெட்டிஸ்னு பெயர் சூட்டுறோம், கொலஸ்ட்ரால்னு பெயர் சூட்டுறோம். பெயர் சூட்டியாச்சு, பெயர் சூட்டிட்டு அதுக்குள்ள தீர்வு எதனால வந்தது, அப்ப நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதற்கு எங்க இருக்கு, ரூட் காஸ் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம தேடுவதை விட்டு விட்டு அப்போதைக்கு பேட்ச் ஒர்க் பண்ணியே காலமெல்லாம் ஓட்டலாம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பேட்ச் ஒர்க் வேலைக்கு ஆகாது. போக போக தூர்ந்து இன்னைக்கு 1 சொட்டு 2 சொட்டு தண்ணி விழுறது மேலும் மேலும் அதிகமாயி நமக்கு வீடே தூர்ந்து போகக்கூடிய நிலை வரை கொண்டு போய் தள்ளக்கூடும். இப்ப என்ன பண்றோம்னா அதோட ரூட் காசை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதனுடைய ரூட் காஸ், அதனுடைய வேர் காரணம் எங்க இருக்கு அப்படின்னா முதல்ல இந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சாதான் அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த பிரச்சனையை உருவாக்குதுன்னு தெரியும். இப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு, கம்பி இருக்கா, ஏதாவது அந்த இடத்துல வாட்டர் லைன் போகுதா, அந்த இடத்துல என்ன காங்கிரீட் இருக்கா, அல்ல அந்த இடத்துல ஏதாவது இது விட்டு கட்டியிருக்காங்களா, அந்த இடத்துல மேல மாடியில தண்ணீர் தேங்கி இருக்கா,
தண்ணீர் தேங்கக்கூடிய இடம் இருக்கா, டேங்க் இருக்கா, வாட்டர் டேங்க் இருக்கா, இவ்வளவையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த வீடு எதனால் கட்டப்பட்டது, என்னெல்லாம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிந்தால்தான் நமக்கு அதுக்குள்ள தீர்வை கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த வீடு எதனால் கட்டப்பட்டது அப்படின்னா, இந்த வீடு ஐம்பூதங்களால் கட்டப்பட்டது. ஐம்பூதங்கள் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உடனே நம்ம ஏதோ ஒரு பெரிய சயின்ஸ் படிக்க போறோம், என்னமோ ஒரு கஷ்டமானது படிக்க போறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட், ரொம்ப ரொம்ப எளிமையானது இதுதான். அப்ப நம்ம உடல் வந்து ஐம்பூதங்களால் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஐம்பூதங்களால் கட்டப்பட்ட உடல்ல இந்த ஐம்பூதங்கள்ல ஏற்றத்தாழ்வு வந்துச்சுன்னா நோயாக வருகிறது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்கு, தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி அந்த இடத்துல தேங்கிடுச்சு, வாட்டர் சீலிங்ல இருந்து விழுதலையா, அப்ப மேல மாடியில அந்த இடத்துல தண்ணீருடைய தேக்கம் அதிகமாக இருக்கிறது, நீர் அதிகமாயிடுச்சு, சிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் அரிச்சிருச்சு அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்பூதம் குறைந்து விட்டது, நீர்பூதம் அதிகமாயிடுச்சு. அதனால என்ன ஆகுது, நீர் அதிகமான நீரை வந்து கீழே கசிந்து கொண்டு வருகிறது. இவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி எளிமையான டயக்னோசிஸ் நம்ம உடலை நாமே செய்து கொண்டோம் என்றால் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு நோய்க்குள்ள வேர் காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். வேர் காரணத்தை கண்டுபிடிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே குரூப்ல இருந்தவங்க நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணணும். வேர் காரணத்தை நாம் கண்டுபிடித்து விட்டோமானால் டயபெட்டிஸ் ரிவர்சல்ன்றது ரொம்ப சாதாரணம். நம்முடைய முத்திரை பயிற்சி செய்தவங்க இப்போ நேத்து கூட ஒருத்தர் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. HbA1c 11ல இருந்து 6க்கு வெறும் 1 மாத காலத்துல HbA1cன்றது நம்மளோட 3 மாச சுகர் ஆவரேஜ் லெவல். இந்த ஆவரேஜ் சுகர் லெவல் 11ல இருந்தது 6க்கு எவ்வளவு நாள்ல வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்துல 6க்கு வந்துருச்சு. இது சாத்தியமா? ஏதேனும் மருத்துவ முறையில இது சாத்தியமா? அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மருந்துகளே எனக்கு சாப்பிட தேவையே இல்லை, எனக்கு மருந்துகளே நீ தேவையில்லை அப்படின்னு அதை சரி செய்து கொள்ள, அதை ரிவர்ஸ் பண்ணிக்கொள்ள ஏதேனும் மருத்துவ முறையில சாத்தியமா அப்படின்னா மற்ற மருத்துவ முறைகள்ல சாத்தியமும் இருக்கு, சாத்தியம் இல்லாமலும் இருக்கு. ஆனால் முத்திரைகள் மூலமாக அது முழுக்க முழுக்க சாத்தியம். டயபெட்டிஸ ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டவங்க ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு டெஸ்டிமனி 2 டெஸ்டிமனில நம்மகிட்ட ஆயிரக்கணக்கான டெஸ்டிமனிஸ் இருக்கு. டயபெட்டிஸ ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு, சுகர் லெவல நார்மல் பண்ணிக்கிட்டதுக்கான டெஸ்டிமனிஸ். அப்போ அதற்குரிய காரணம், எதனால சுகர் வந்திருக்கு உங்களுக்கு, எதனால டயபெட்டிக்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவர்கள் உடலில் உள்ள பஞ்சபூதத்துடைய ஏற்றத்தாழ்வு, ஐம்பூதங்களோட ஏற்றத்தாழ்வு தான் நோய். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய 3ன்னு குறிப்பிடுறாங்க. மிகுந்தாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. எது மிகுந்தாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை அப்படின்னா வலி, அழல், ஐயம்னு சொல்லக்கூடிய முக்குற்றங்களும் மிகுந்தாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. அது என்ன முக்குற்றம், வலி, அழல், ஐயம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் 5 இருக்கு இல்லையா, நம்ம உடல் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு முதல்ல தெரியும். நம்ம உடல் ஆக்கப்பட்டது எதனால் அப்படின்னா பஞ்சபூதங்களால், ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்டது. இந்த ஐம்பூதங்கள்ல வரக்கூடிய ஏற்றத்தாழ்வு தான் நம்ம உடம்புல நோயா வருது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இந்த எளிமையான தியரி புரிஞ்சிருச்சு அப்படின்னா டயபெட்டிஸ் பெரிய பிரச்சனை கிடையாது, இன்ஃபர்டிலிட்டி பெரிய பிரச்சனை கிடையாது, குழந்தையின்மை பெரிய ப்ராப்ளம் கிடையாது, அதே போல ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லக்கூடியது பெரிய பிரச்சனை கிடையாது. வித்தியாசமான பெயர்களுடைய, பயமுறுத்தும் பெயர்களுடைய நோய்கள் எதுவுமே பெரிய பிரச்சனை கிடையாது. யாருக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, எப்பொழுது பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னா இந்த தெளிவு நமக்கு இருந்துருச்சு அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இந்த தெளிவு ரொம்ப கஷ்டமான விஷயமா கற்றுக்கொள்ள அப்படின்னா இல்லை. ஒரு 3 வயது குழந்தையால இந்த கான்செப்டை சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியும். நீங்க கற்றுக்கொள்ள போறது ஏதோ ஒரு பெரிய ரொம்ப பெரிய ஹிமாலயன் கான்செப்ட், நமக்கு இதெல்லாம் புரியாது, நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் அல்லது எப்படி நம்ம இதை தெரிஞ்சுக்கொள்ள போறோம் அப்படின்னு இல்லாத அளவுக்கு ஒரு 90 வயதுக்கு மேல இருக்கவங்களும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம், 3 வயது குழந்தையும் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். நம்ம பஞ்சபூதங்களோட தான் வாழறோம், பஞ்சபூதங்களோட தான் புழங்குறோம், அந்த பேச்சுல தான் பேசுறோம். எடுத்துக்காட்டுக்கு ரொம்ப சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 எல்லாருக்கும் இது தெரியும் இல்லையா. இந்த மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்
இந்த 5ல ஏற்றத்தாழ்வு வந்தா அதான் நோய். ஒன்னொன்னுக்கு வேற வேற பேர் மாறுபடுமே ஒழிய எல்லாமே இந்த 5ஓட ஏற்றத்தாழ்வுக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு. இந்த 5 தாண்டி எதுவுமே இல்லை நம்முடைய உடல்ல. இந்த 5 தாண்டி ஏதாவது இருக்கானா 5 தாண்டி இல்ல. எல்லாமே இந்த நம்மளுடைய பிசிக்கல் பாடி முழுக்க முழுக்க இந்த 5க்கு உட்பட்டது. சரி, இந்த 5ம் நம்ம உடல் அளவிலும் மனதளவிலும் எப்படி வேலை பார்க்குது அப்படின்றத நாம பார்ப்போம். நாம போன வார செஷன்ல என்ன பார்த்தோம், நம்மளோட இந்த பேட்ச்ல போன வார செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்றத யாராவது ஷார்ட்டா விளக்க முடியுமா? புதியதாக ஜாயின் பண்ணிருக்கோங்க, இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிருக்கோங்க, யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. போன வாரம் நம்ம இந்த செஷன்ல என்ன பார்த்தோம்? யாராவது குறிப்பு எழுதியிருக்கீங்களா அல்லது யாராவது நினைவுல வச்சிருக்கீங்களா? மகேந்திரன் சார், நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களா? மேடம் லாஸ்ட் வீக் அட்டன் பண்ண மேடம், புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் மேடம். புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, லாஸ்ட் வீக் அட்டன் பண்ணீங்க. ஓகே சார். சார் எந்த ஊர்ல இருக்கீங்க மகேந்திரன் சார்? மேடம் நான் வந்து சிவகாசி மேடம். சூப்பர். சிவகாசியில இருக்கீங்க. நல்ல சார். நல்ல வெப்பமான ஒரு ஊர் இல்லையா? ஆமா மேடம், பயங்கர ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குணம் உண்டு. இந்த கரிசல் மண் சார்ந்த இந்த பூமி சிவகாசி, இதெல்லாம் ஹார்ட் கோர் கரிசல் மண், நல்ல ஞான பூமி. சார் சொல்லுங்க, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்ன்றது ஒரு ஷார்ட்டா ஒரு 5 to 10 minutes. 5 to 10 minutes தான் மேடம். இல்ல, ஒரு 2 நிமிஷத்துல சொல்லுங்க. அதான் நான் அதிகபட்சம் 5 to 10 minutes சொல்றேன். ஒரு 2-3 நிமிடங்கள்ல நம்ம போன வாரம் கிரக்ஸ் என்ன பார்த்தோம், உங்களுக்கு நினைவுல இருக்குது எது, அதை மட்டும் சொன்னீங்கன்னா கூட போதும். மேடம் அந்த ஒரு ஹோட்டல்ல வச்சு அந்த ஆக்சுவலா தொழிலதிபர் அதிபர்கள் நினைக்கிறேன், அவங்க பேசின உங்கள்கிட்ட அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த ஒவ்வொரு முத்திரைகளையும் சொல்லி அந்த அந்த மேருதண்ட முத்திரை, அதே மாதிரி நிறைய முத்திரைகள்லாம் சொல்லி அதோட பலன்கள்லாம் எந்த மாதிரி இருக்கும், எவ்வளவு ஈஸியா வந்து இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் வர்றதுக்கு அந்த தாமரை முத்திரை அதெல்லாம் செஞ்சீங்கன்னா எப்படி வந்து மனசு உடனே வந்து அந்த என்டார்பின் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரியேட் ஆகும். பிறகு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொன்னீங்க மேடம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது கரெக்ட், நீங்க கரெக்டா கணிச்சிருக்கீங்க. அத்தனை பேரும் வந்து தொழிலதிபர்கள், அட்டன் பண்ண அத்தனை பேருமே தொழிலதிபர்கள். அவங்க வந்து நம்மளுடைய உடல் தன்மை அப்படின்னு கேட்டோடனே எங்களுக்கு அந்த உடல் தன்மை எல்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்னாங்க. அப்போ வந்து நம்மளுடைய உடல் தன்மை என்ன, நம்ம என்னென்ன முத்திரைகள் மூலமாக நமக்கு வந்து என்ன மாதிரி நம்மளோட மனோபாவத்துல மாற்றம் ஏற்படுத்த முடியும், நம்ம கைகளுக்கும் நம்மளுடைய மனதிற்கும் உள்ள தொடர்பு ரெண்டையும் பார்த்தோம். அப்படிதானே? நம்மளுடைய மனதிற்கும் நம்ம கைகளுக்கும் உள்ள தொடர்பு எவ்வளவு நாள் பட்டது, அந்த தொடர்பு எவ்வளவு வருடங்களாக அந்த தொடர்பு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஏன் வந்து முத்திரைகள்னா என்னன்னா கையில ஏற்படுத்தக்கூடிய சின்ன கெஸ்டர், அவ்வளவுதானே. இப்படி வைக்கிறோம் அது ஒரு முத்திரை, இப்படி பண்றோம் அது ஒரு முத்திரை, இது இந்த பொசிஷன்ல வைக்கிறோம் இது ஒரு முத்திரை. அப்ப இந்த சின்ன கெஸ்டர், கையில வைக்கக்கூடிய இந்த சின்ன ஒரு சிம்பிள் என்ன பண்ணுது அப்படின்னா அவ்வளவு பெரிய மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கைகள்ல ஏற்படுத்தக்கூடிய சின்ன கெஸ்டர் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஏன் முடியும் அப்படின்னா, நம்முடைய பேச்சு மொழி தொடங்குவதற்கு முன்னாடி பல்லாயிரம் ஆண்டுகளாகவே நமக்கு என்ன தொடர்பு இருக்கு, நம்ம என்ன பண்ணிருக்கோம், சைகை மொழி மூலமாக ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். அந்த சைகை மொழி வந்து எதன் மூலமாக, கைகள் மூலமா தான் அதிகமான கம்யூனிகேஷன். சைகை மொழி வந்து வேற எதன் மூலமா கம்யூனிகேஷனோட கைகள் மூலமா தான் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ண முடியும், எளிமையா கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போ ஒருவரோடு ஒருவர் நம்ம கைகள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணி பழகினதுனால மொழிக்கும் முந்தையது அது. அப்ப நம்ம பேச்சு மொழியை விட ரொம்ப நம்ம கூட தொடர்புடையது எதுன்னா அந்த கைகளின் மொழி. அப்ப அந்த கைகளின் மொழி என்னன்னா, நம்மளுடைய மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கையில நம்ம வெளிப்படுத்துறோம். அதே போல இந்த கைகள் என்னெல்லாம் வெளிப்படுத்துகிறதோ அது நம்ம மனதை போய் நேரடியாக என்ன பண்ணுது, மனதுல போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சரி, அது அன்னைக்கு பேசின டாபிக். தற்போது நம்ம உடல் எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட், மண்ணு, செங்கல், கம்பி இதெல்லாம் தேவைப்படுற மாதிரி, கம்பி, கட்டை, மரம் இதெல்லாம் தேவைப்படுற மாதிரி நம்ம உடலை கட்டுவதற்கு ஒரு 5 விஷயம் தேவைப்படுது. இறைவன் இந்த 5 வச்சுதான் நம்ம உடலை கட்டியிருக்காங்க. அப்ப இந்த 5ல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நம்ம உடம்புல இருக்க அத்தனை வியாதிக்கும் காரணம். இந்த 5ல ஏற்படக்கூடிய, இந்த 5ல ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த 5 பத்தி ரொம்ப பேசிக்கா அடிப்படையா நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த 5 என்ன அப்படின்னா, மண்ணை பத்தி அடிப்படையா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. மண்ணோடைய குணாதிசயம், மண்ணோட கேரக்டர் என்ன.
மண் அப்படின்னா மண்ணோட குணம் என்ன? ஒரு பையன் இருக்கான், மண்ணு மாதிரி இருக்கான் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? குணசுந்தரிமா, குணசுந்தரியம்மா, உங்க வீட்டுல யாரோ இருக்காங்க, உங்க சொந்தக்காரங்களோ ஒரு பையனோ இருக்கான், மண்ணு மாதிரி இருக்கான் அப்படின்னா அது எதை குறிப்பிடுது? ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கவே குறிக்குது. அவ்வளவுதான். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ஆக்டிவிட்டியே இல்லாம ஒருத்தன் மண்ணு மாதிரி இருக்கான்னா இருந்தா இருந்த இடத்துல அப்படியே இருக்கான், எந்தவித செயல்பாடும் இல்லாமல் ஒரே இடத்துலயே இருக்கான், ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கான் அப்படின்னா மண்ணு மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அப்ப மண்ணோட குணம் என்ன அப்படின்னா, மண்ணுடைய குணம், மண்ணுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா திடம் தான் மண்ணோட கேரக்டர், ஸ்ட்ரென்த், திடம். ஒருத்தன் அசையாம போட்டது போட்ட இடத்துல இருக்கான் அப்படின்னா அவனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மண்ணு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவோம். இவ்வளவுதான். இந்த ஒண்ணு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தா போதும். மண்ணோட குணம், மண்ணோட கேரக்டர், திடம். அப்ப ஒருத்தர் மண்ணு மாதிரி இருக்காருன்னா என்ன அர்த்தம்? மண்ணோட தன்மை அவர்கிட்ட அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். மண்ணோட தன்மை அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன? மண்ணு மாதிரி இருப்பாரு, எந்தவித ஆக்டிவிட்டியும், அம்மா அழகா சொன்னாங்க, எந்தவித ஆக்டிவிட்டியும் இல்லாம அவர் பாட்டுக்கு போட்டது போட்ட இடத்துல இப்படியே இருக்காரு. அப்ப திடமா இருந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா மண்ணோட தன்மை அவர்கிட்ட அதிகமாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தவங்க நீரோட, இதே போல நீரோட குணாதிசயம், கேரக்டர் என்ன? ஒருத்தர் நீர் அப்படின்னா அதோட குணாதிசயம், அதோட கேரக்டர் என்னவா இருக்கும் அடிப்படையில? சேவியர் மேம், சும்மா அடிப்படையா நீருடைய கேரக்டர். ரொம்ப நீங்க காம்ப்ளிகேட்டடா திங்க் பண்ணவே தேவையில்லை. ஒரு ஒரு குழந்தை கூட சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் நம்ம கத்துக்கொள்ள போறது. ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவும் கத்துக்க போறது இல்ல. சேவியர் லாடுசாமி மேம், நீங்க உங்களோட இது பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண முடியுதா? ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை மட்டும் டச் பண்ணுங்க. மேம் நீங்க பேசுற வாய்ஸ் கேக்குது மேம். நீரோட குணாதிசயம் என்ன? ரெண்டு ரெண்டு குணாதிசயங்கள் மேடம். ஒண்ணு ஓடுறது, இன்னொன்னு அது விரும்புற ஷேப் எடுக்கிறது. ஷேப் எடுக்கிறது, அருமை. நீர் ஜெனரலா நீர்னா ஒரு குளிர்ச்சி தன்மையும் இருக்கு நீர்கிட்ட. இப்ப நீர் அப்படின்றத இப்ப ஒருத்தர் மண்ணை மண்ணு மாதிரி இருக்காருன்னு குறிப்பிடுறோம். அதே மாதிரி நீர்ன்ற வார்த்தையை நம்ம கலோக்கியல நம்ம பேசக்கூடிய பாஷையில எதுல பயன்படுத்தும்? குளிர்ச்சி. இல்ல, நீரா அப்படின்னு நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவோம்? தண்ணீரா, நீராக அப்படின்னு எந்த இடத்துல பயன்படுத்துவோம்? தண்ணியா செலவு பண்றான் அப்படி பயன்படுத்துவோமா? அப்ப நீரா செலவு தண்ணியா பணத்தை செலவு பண்றான் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோமா? அப்போ மண்ணுன்றதை எந்த இடத்துக்கு பயன்படுத்துறோம்? ஒருத்தர் மண்ணு மாதிரி இருக்காருன்னு, ஒருத்தரோட குணாதிசயம், கேரக்டர் திடமா அந்த இடத்துல இருந்தபடி இருக்காருன்னா என்னப்பா மண்ணு மாதிரி அவர் பாட்டுக்கு இருக்காருப்பா, ஒரு வேலையும் நடக்கல அப்படின்னு பயன்படுத்துவோம். அதே மாதிரி நீரை எப்படி பயன்படுத்துவோம்? நம்ம பேச்சு மொழியில எப்படி பயன்படுத்துவோம்னா, தண்ணியா பணத்தை செலவு பண்றான், என்னால அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு பயன்படுத்துவோம். அப்ப தண்ணீரோட குணாதிசயம் என்ன அப்படின்னா குளிர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி. தண்ணியா பணத்தை செலவு பண்றாருன்னா எதுக்கு செலவு பண்றாருன்னு அர்த்தம்? தன்னுடைய சுயமான, தன்னோட சந்தோஷத்துக்காக அவர் செலவு பண்றாருன்னு அர்த்தம். தன்னோட மகிழ்ச்சிக்காக, தன்னோட சந்தோஷத்துக்காக என்ன பண்றாரு? கண்ணா பின்னான்னு பணத்தை செலவு பண்றாரு. அப்ப தண்ணியா செலவு பண்றாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தண்ணீர் அப்படின்னா இன்பத்தை உண்டாக்குதல் தண்ணீருடைய குணம். அது மாதிரி தண்ணி, இப்ப மண் இருக்கு அப்படின்னா அதை பைண்ட் பண்ணி கட்டுறதுக்கு என்ன தேவைப்படும்? ஒரு நீர்த்துவமான பொருள் தேவைப்படும். அப்ப நீர்த்துவம், குளிர்ச்சி, மகிழ்ச்சி, இது எல்லாம் எதோட குணாதிசயம், கேரக்டர்னா நீரினுடைய குணாதிசயம்.
எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து புடிச்சு கட்டுறது எல்லாம் நீருடைய குணாதிசயம். அப்ப நீர் அப்படின்னாலே குளிர்ச்சி, மகிழ்ச்சி. குளிர்ச்சி அப்படின்ற வேர்டு நம்மளுக்கு ஞாபகம். அதே மாதிரி நீர் வந்து ஓடக்கூடிய தன்மை உள்ளது. எல்லாற்றையும் ஒன்று இணைத்து கட்டக்கூடிய தன்மையும் நீர்ல தான் இருக்கு. இப்ப மண் இருக்கு அப்படின்னா அதை குழைத்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும்னா அந்த இடத்துல என்ன தேவைப்படும்? நீர் தேவைப்படும். சரியான அளவு நீர் சேர்த்து அதை என்ன பண்ணலாம், நம்மளால ஒரு ஷேப்பு கொண்டு வர முடியும். அல்லது மண் அல்லது கெட்டியான ஒரு களிமண் அப்படியே தான். அப்ப நீரை சேர்க்கும் பொழுது பைண்டிங், நீருக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கிறது, சேர்த்து எல்லாத்தையும் பைண்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி நீருக்கு இருக்கு. அவ்வளவுதான். நீங்க பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. மண்ணோட கேரக்டர் திடம், நீரோட கேரக்டர் குளிர்ச்சி, பைண்டிங், அவ்வளவுதான். அதே போல நெருப்போட குணாதிசயம் என்ன? ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். வில்வகுமாரி மேம், நெருப்போட கேரக்டர் என்ன மேம்? தீயா வேலை செய்வாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. தீ அப்படின்றது நெருப்பினுடைய கேரக்டர் என்ன? அடிப்படை. தீயா உஷ்ணம் தான் வேலை நெருப்போட செய்வாங்க. கேரக்டர். ஆமா, வெப்பமும் உஷ்ணமும் நெருப்பினுடைய குணாதிசயம். நெருப்போட கேரக்டர் என்ன அப்படின்னா, நெருப்போட கேரக்டர் வெப்பம். உங்களை மியூட் பண்ணிக்கோங்க. அப்ப நெருப்போட குணாதிசயம் வெப்பம். இவ்வளவுதான். நம்ம ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டடா திங்க் பண்ணாதீங்க. நெருப்போட குணம் வெப்பம், அவ்வளவுதான். அப்ப காற்றோட குணம் என்ன? ஒன்னொன்னுக்கும் கேரக்டர் பாக்குறோம். காற்றோட குணாதிசயம், காற்றோட கேரக்டர் என்ன? காற்று ஒரு இடத்துல இருக்கிறத நம்மளால கண்ணுல பார்க்க முடியுமா? சௌந்தர்யா மேம், காற்றை நம்மளால கண்ணுல பார்க்க முடியுமா? ஆஸ் இட் இஸ் கண்ணுல காற்றை பார்க்க முடியுமா? நோ மேம், மூவ் நோ, ஆயிட்டே பார்க்க இருக்கும். ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன்ல எல்லாம் மூவ் ஆயிட்டே இருக்கும், பார்க்கவும் முடியாதுங்க. பார்க்க முடியாது. காற்று அந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நாம எப்படி வந்து கணிக்க முடியும்? இந்த இடத்துல காத்து இருக்கு, இப்ப நான் இருக்கேன், இந்த இடத்துல காற்று இருக்கு அப்படின்றத நீங்க எப்படி கெஸ் பண்ண முடியும்? நம்ம ஃபீல் தான் பண்ண முடியும். அசைவு. அசைவு மூவ்மெண்ட்ல தான் நமக்கு பண்றது காற்றை அப்படி. வந்து என்ன பண்ண முடியும்னா ஃபீல் தான் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல ஒரு அசைவு இருக்கு, அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஏதோ ஒரு மரம் இருக்கு, அசைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்மளால என்ன கெஸ் பண்ண முடியும்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் அசைந்து கொண்டே இருக்கு அப்படின்னா மேபி அந்த இடத்துல காற்று இருக்கிறது அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும்? கெஸ் பண்ண முடியும். ஒரு இடத்துல காற்று இருப்பதை கண்களால் பார்க்க முடியறது இல்ல. ஆனா காற்று இருப்பதை நம்மளால என்ன பண்ண முடியும்? அசைவின் மூலமாக. சரி, அசையுது, அப்ப இந்த இடத்துல காற்று இருக்கு அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும்? கெஸ் பண்ண முடியும். காற்றினுடைய இருப்பை நம்ம எப்படி கெஸ் பண்றோம்னா அசைவின் மூலமாக கெஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆகாயம். ஆகாயத்தினுடைய கேரக்டர், தன்மை என்ன? ஆகாயத்தினுடைய குணாதிசயம், கேரக்டர் என்ன? யாராவது கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா? ஜெஷியா, ஜெஷியா கிட் செஷன்ல இருந்த மாதிரி இருக்கே. ஆகாயம் வந்து விரிந்து இருக்கும். ஆகாயம் எப்படி இருக்கும்? விரிந்து இருக்கும். விரிஞ்சிருக்கும், விரிந்திருக்கும், பெருசா இருக்கும். ஆகாயம்னா எப்படி இருக்கும்? விரிந்திருக்கும், பெரியதாக இருக்கும். அப்ப ஆகாயம் தான் என்ன பண்ணுது? மற்ற பஞ்சபூதங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்குது? இடம் கொடுக்குது. இடம் கொடுக்குது. அதனாலதான் ஆகாயத்துக்கு என்ன பேர்? ஆகாயத்துக்கு இங்கிலீஷ்ல ஒரு பேர் என்ன? ஸ்பேஸ். ஸ்பேஸ், கரெக்ட். ஆகாயத்துக்கு ஸ்பேஸ்னு ஏன் பேர் வச்சாங்க? மற்ற எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது? அது என்ன கொடுக்குது? இடம் கொடுக்குது. ஸ்பேஸ் கொடுக்குதா? இடம் கொடுக்குதா? ஸ்பேஸ் கொடுக்கறதுனால அது பேர் என்ன? ஸ்பேஸ் அப்படின்னு அதுக்கு பேர். ஜெஷியாக்கு என்ன வயசு ஆகுது? 11. சூப்பர். அப்ப நம்ம ஆகாயத்திற்கு, ஆகாயம் என்ன பண்ணுதுன்னா மற்ற பஞ்சபூதங்களுக்கு எல்லாம் ஸ்பேஸ் கொடுக்குது, இடம் கொடுக்குது. அதனால அது பேரு ஆகாயம்னு பேர் அதுக்கு. அது என்ன பண்ணும்? அதோடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா விரிவு. அதோட குணாதிசயம் விரிவு, எக்ஸ்பான்ஷன். பிக் பேங் தியரி படிக்கிறோம். அது என்ன பண்ணுது? ஆகாயம் என்ன பண்ணுது? ஒரு சிறு புள்ளியில இருந்து இந்த உலகம் என்ன ஆகுது? கம்ப்ளீட்டா விரியுது. அதற்கப்புறமாக சிறிய புள்ளியில திரும்ப போய் என்ன ஆகுது? சுருங்கி நின்னுடுது. அப்போ இடமளிப்பது, ஸ்பேஸ் கொடுக்கறது ஆகாயம். இவ்வளவுதான் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது. இவ்வளவுதான். ஏதோ பஞ்சபூதங்கள்ல என்னென்னவோ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒவ்வொன்றையும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ மண் என்பது நமது திடத்திற்கு காரணமாக இருக்கு, ஸ்ட்ரென்த்துக்கு காரணமா இருக்கு, திடத்திற்கு காரணமாக இருக்கிறது. நம்ம உடல் அளவில்
எதெல்லாம் திடமா இருக்கோ, திடமான பகுதி இருக்கோ அது எல்லாம் மண்ணால் ஆக்கப்பட்டது. நம்ம உடல்ல எதெல்லாம் திடமா இருக்கு? பிரபா ஜெயக்குமார் மேம், நம்ம உடல்ல எதெல்லாம் திடமா இருக்கு? நம்ம உடம்பே ஃபுல்லா திடமா தான் இருக்கு. அது உடம்பே திடமா தான் இருக்கு. உடம்பே சாலிட் திடமா தான் பார்ட்டிகிள் இருக்கு. தான், திடப்பொருளால தான் சாலிட் பார்ட். ஆக்கப்பட்டிருக்கு. ம் அதுல வந்து ஆஹ் இப்ப நம்ம கையின்னு எடுத்துக்கிட்டோம்னா கை வந்து திடமா இருக்கு. ம் அந்த எலும்புன்னு எடுத்துட்டோம்னா எலும்பு திடமா இருக்கு. ம் இப்படி எல்லா உடம்புல எல்லாமே நம்ம வந்து எல்லா திடமா தான் பகுதியும் திடமா தான் இருக்கு. அப்ப திடமா முழுக்க தான் முழுக்க நம்ம உடம்பு முழுக்க திடப்பொருளால தான் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்ப மேடம் அழகா சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நம்ம கையில எடுத்துட்டோம்னா மசில்ஸ்னு பார்த்தோம்னா மசில்ஸ் திடமா தான் இருக்கு. அதை விட திடமா எது இருக்கு? எலும்புகள் அதை விட திடமா இருக்கு. கொஞ்சம் லூசா இருக்குனது நம்ம உடம்புல கொழுப்பு வந்து அதை விட கொஞ்சம் லூசா இருக்கு. ரொம்ப லூசா இருக்குது மசில்ஸை விட கொழுப்பு ரொம்ப லூசா இருக்கு. இப்படியாக அந்த திடத்தன்மை என்ன பண்ணும்? மாறுபடுது. ஆனா நம்ம உடல் முழுக்க திடப்பொருளால் ஆக்கப்பட்டது. அப்ப நம்ம உடல் முழுக்க என்ன ஆல செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா மண்ணால் ஆக்கப்பட்டிருக்கு. நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய இந்த பிசிக்கல் பாடி எதனால் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்டுள்ளது, மண்ணால் ஆக்கப்பட்டுள்ளது நம்மளோட உடம்பு. அப்ப பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்கா அப்படின்னா பஞ்சபூதங்களும் நம்ம உடலில் இருக்கிறது. அப்ப நமக்கு சந்தேகம் வரலாம், என்னடா பஞ்சபூதங்கள் எப்படி நம்ம உடம்புல இருக்கு? அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னு சித்தர் குறிப்பிடுறாங்க. அது எப்படி அண்டத்துல பிரபஞ்சத்துல அவ்வளோ பெருசா இருக்கு, அது எப்படி நம்ம உடம்புல இருக்கும்? பிரபஞ்சத்துல ஒரு நயகரா ஃபால்ஸ் இருக்கு, அண்டத்துல இருக்குதானே? நயகரா ஃபால்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? இதுல வீடியோலயோ போட்டோலயோ நம்ம நயகரா ஃபால்ஸ பாத்திருக்கோம். இப்ப நான் கேக்குறேன், நம்ம உடல்ல நயகரா ஃபால்ஸ் இருக்கா இல்லையா ரமணி மேம்? அவ்வளவு பெரிய நயகரா ஃபால்ஸ் இருக்குல்ல, அது நம்ம உடம்புல இருக்கா இல்லையா? இருக்கு மேம், இருக்கா? இருக்கு. நம்ம இதுல நிச்சயமாக தண்ணியாட்டு ரத்த ஓட்டமாட்டு இருக்கு. அப்படி நீர் இதா இருக்கு, நீர் தத்துவமா. நீர்த்துவமா இருக்கு. மேடம் அவ்வளவு பெருசா நீங்க நயகரா ஃபால்ஸ நேரா பார்த்துட்டு சொல்லணும். அவ்வளவு பெருசா ஆர்ப்பரித்து அப்படி கொட்டுதே, அது நம்ம உடம்புல அளவுல இருக்கா? அளவுல சின்னதா இருக்கு. அண்டத்துல இருக்கிறது பெரியதா இருக்கு, நம்ம உடம்புல வந்து அளவுல சின்னதா இருக்குது. அப்படி அளவுல சின்னதா இருக்கு. சரி, அப்ப அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி? இப்ப எல்லா எடுத்துக்காட்டுக்கு பஞ்சபூதங்களும் நம்ம இதுலதான் அது அப்படி இது ஆமா இருக்கு. உடம்புல இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல, கட்டாயம் இருக்கு, கன்ஃபார்மா அப்படின்னு ரமணி மேம் சொல்றாங்க. ஓகே, அப்ப அண்டத்தில் உள்ளது பிண்டத்துல இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல இருக்குது, நம்ம உடம்புலயும் இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. சரி, பிரபஞ்சத்துல அவ்வளோ பெரிய காற்று மண்டலம், ஏர் இருக்கு, அப்படிதானே? காற்று, அவ்வளோ பெரிய காற்று மண்டலம். பிரபஞ்சம் அப்படின்னா இந்த ஆகாயம் மாதிரி கம்ப்ளீட்டா விரிவு, எங்க ஸ்டார்டிங் எங்க எண்டுனே தெரியாது, அவ்வளவு பெருசு. நீங்க சூரிய மண்டலத்தை மட்டும் நினைக்காதீங்க, இதே மாதிரி பல 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 மண்டலங்கள் இருக்கு. அவ்வளோ பெருசு ஆகாயம், அவ்வளோ பெருசு ஸ்பேஸ். இது நம்ம உடம்புல இருக்கா? அவ்வளோ பெரிய ஆகாயம் நம்ம உடம்புல இருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கா? பிரபா மேம், அவ்வளவு பெரிய ஆகாயம் நம்ம உடம்புக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கா மேம்? அவ்வளவு பெரிய விரிவு இல்லையா ஆகாயம்ன்றது? அவ்வளவு பெரிய வெட்ட வெளி முழுக்க. இந்த பிரபஞ்சம் எங்க ஆதியும் தெரியாது, அந்தமும் தெரியாது, எங்க ஸ்டார்ட்டும் தெரியாது, எங்க எண்ட் ஆகுதும் தெரியாது. அது நமது உடலில் இருக்கிறதா? அண்டத்தில் உள்ளதே பிண்டம். நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டோம், அண்டதும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டோம். அது நமது உடலில் இருக்கிறதா? அப்படியே அன்மியூட் பண்ணுங்களேன், டச் பண்ணுங்க, அன்மியூட் ஆயிரும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். ரொம்ப சந்தோஷம். ஆகாயம் நம்ம உடம்புல இருக்கு, ஆனா அவ்வளவு பெருசா இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நம்ம உடம்புல இருக்குன்னு நம்புறீங்க? ஆகாயம் இருக்கு. ஆகாயம் இருக்கு. ஆக்சுவலா ஹார்ட்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ் தான் வந்து உங்களுக்கு நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாவே அது அது மூலமா தான். ஆக்சுவலி ஹார்ட் பம்பிங் எல்லாமே ஆகாயம் தான். ஹார்ட் பம்பிங் எல்லாம் எனக்கு ஆகாயம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, தெரிஞ்சதே பெரிய லெவல்ல தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. பிரபா மேம் என்ன ஃபீல்டுல இருக்கீங்க? நான் இப்ப ரிட்டையர்ட் மேடம். ஓகே ஓகே மேம், என்ன ஃபீல்டுல இருந்தீங்க? டீச்சிங் I ஃபீல்டா was in மேம்? BSNL. I was working in BSNL.
பிஎஸ்என்எல் இருந்தீங்களா? சூப்பர் மேம். நம்மளோட குரூப்ல பிஎஸ்என்எல் தொடர்பில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எடுத்த உடனே டைரக்டா ஹார்ட்டுக்கு வந்துட்டாங்க மேடம். கரெக்டா அவங்க சொன்னது 100% கரெக்டானது. அதாவது அவ்வளவு பிரபஞ்சத்துல அவ்வளவு பெருசா இருக்கு ஆகாயம், நம்ம உடம்புல இருக்கா? அவ்வளவு பெரிய நயகரா ஃபால்ஸ் வெளியே இருக்கு, அது நம்ம உடம்புல இருக்கா? ஆகாயம் முழுக்க காற்றால நிரப்பப்பட்டிருக்கு. வேரியஸ் கேசஸ் இருக்கு, பல்வேறு விதமான காற்றுகள் இருக்கு. இப்ப ஆகாயம் ஃபுல்லா எம்டியா இல்ல, அதுல காற்று ஃபுல்லா நிரம்பி இருக்கு. அவ்வளவு பெரிய காற்று பிரபஞ்சத்துல இருக்க அவ்வளவு பெரிய காற்று நம்ம உடம்புல இருக்கா இல்லையா? நயகரா ஃபால்ஸ் இருக்கா இல்லையா? மிகப்பெரிய பூமியில எடுத்துக்கோங்க, பூமியில மிகப்பெரிய கடல் இருக்கு. ஒரு கடல்ல போயிட்டு நீங்க கடல் கரையில போய் ஒரு 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 10 அடி கடலுக்குள்ள நகர்ந்து பாருங்க. அது பெரிய உலகம், கடல்ன்றது மிகப்பெரிய உலகம். அந்த கடல் நமக்குள்ள இருக்கா? மண் அப்படின்ற திடப்பொருள் இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பிளானட்ஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு சோலார் சிஸ்டம், அந்த சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய நம்மளோட எர்த் இத்தனோண்டு நமக்கு தெரிஞ்சு ஒரு புள்ளி அளவு. ஆனா அந்த பிரபஞ்சம் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கங்க பார்ட்டிகிள்ஸா திடப்பொருள் இருக்கு. பிரபஞ்சம் முழுக்க திடப்பொருள் அங்கங்க பார்ட்டிகிள்ஸா இருக்கு. அது எல்லாம் நம்ம உடம்புல இருக்கா? முதல்ல பிரபஞ்சத்துல இருக்க பஞ்சபூதங்கள் என்னென்ன, எது அளவில் அதிகமாக இருக்கிறது, எது குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல மிகப்பெரியது எதுனா ஆகாயம். மிகப்பெரியது ஆகாயம். ஆகாயம் முழுக்க விரிந்திருக்கு. அந்த ஆகாயத்திற்கு அடுத்ததாக அந்த ஆகாயத்துல ஃபுல்லா ஃபில் ஆயிருக்குது எது அப்படின்னா காற்று ஃபில் ஆயிருக்கு. அங்க மூவ் ஆயிட்டே இருக்கு காற்று, ஆகாயம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக வெப்ப மண்டலமான ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், எத்தனையோ கோடி சூரியன்கள், எத்தனையோ நட்சத்திரங்கள், சூரியனை விட பல்லாயிரம் மடங்கு பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் நெருப்பு கோலங்களாக அங்கங்க இருக்கு. அப்ப ஆகாயத்திற்கு அடுத்ததாக காற்றும், காற்றுக்கு அடுத்ததாக நெருப்பும் இந்த பிரபஞ்சத்துல நிரம்பி இருக்கு. நெருப்புக்கு அடுத்ததாக நீர் உள்ளது. கடைசியில ரொம்ப 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 குறைவான அளவுல மண் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துல முழுக்க முழுக்க நிரம்பி இருக்கு. மண் அப்படின்னா என்னன்னா நமக்கு என்ன ஞாபகம்? ஒரு திடப்பொருள். கடைசியா இந்த திடப்பொருள் லாஸ்ட்ல ரொம்ப குறைந்த அளவுல எங்க இருக்கு? பிரபஞ்சத்துல இருக்கு. இப்போ அப்படியே நம் உடல் அண்டத்தில் உள்ளதான் பிண்டம். நம்ம உடல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நமது உடலில் இது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. நம்ம உடம்புல திடப்பொருள் தானே அதிகமா இருக்கு, எம்டி ஸ்பேஸ் அதிகமா இருக்கா, திடப்பொருள் ஜாஸ்தி இருக்கா? திடமான பொருள் தான் அதிகமா இருக்கு, சந்தேகமே இல்ல. திடப்பொருள் தானே அதிகம் இருக்கு நம்ம உடல்ல. அப்போ நமது உடலில் திடப்பொருளான மண் அதிகமாக உள்ளது. அந்த மண்ணோட எது மிக்ஸ் ஆயிருக்கு? நீரும் மிக்ஸ் ஆயிருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போமா? கடவுள் என்ன பண்ணாரு? மனிதனை படைக்கிறாரு. எப்படி படைக்கிறாரு? ஒரு களிமண்ல தண்ணி எல்லாம் சேர்த்து குழைச்சு ஒரு பொம்மை செய்யறாரு, ஒரு உருவம் செஞ்சு அந்த அந்த உருவத்துக்கு என்ன பண்றாரு? உயிர் கொடுக்கறாரு, மூச்சு கொடுக்கறாரு, உயிர் கொடுக்கறாரு. உண்மையும் அதேதான். நமது உடல் மண்ணுல கொஞ்சமா தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி, நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணா சொத சொதான்னு இந்த சதை வந்துருச்சு. கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி டைட்டா கெட்டியா அது பண்ணோம்னா எலும்புகள் வந்துருச்சு. இப்படியாக தலையில இருந்து கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸ் நம்ம படிப்போம். நம்மளுடைய பாடத்திட்டத்துல முதல்ல இருக்கக்கூடிய இது வந்து நம்ம ஓபன் ஃபார் ஆல் பாடம். நம்ம க்ளோஸ்டு செஷனுக்குள்ள வந்த உடனே நாம நம்ம உடல்ல எந்த பகுதி மண்ணோடு நீர் சேர்ந்தால் தசைகள் உருவாகிறது, மண்ணோடு மண்ணே சேரும் பொழுது இறுக்கமாகி எலும்புகள் உண்டாகிறது. இப்படியாக நம்ம பிரிச்சு பிரிச்சு படிப்போம். எதனோடு எது சேர்ந்தால் எது உருவாகுது. பஞ்சபூதங்கள் காம்பினேஷனா ஃபார்முலாவே சித்தர்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப நமது உடல்ல இந்த ஃபார்முலா படி பார்க்கும் பொழுது நாம கண்களால் பார்க்கக்கூடிய இந்த பிசிக்கல் பாடி, கண்ணுல தெரியுதுல, நம்ம கண்ணுக்கு தெரியுது, இந்த உடம்பு கண்ணுக்கு தெரியுது. இதோ கை இருக்கு, மசில்ஸ் இருக்கு, நகம் இருக்கு, முடி இருக்கு, பிளட் இருக்கு, நர்வ்ஸ் இருக்கு, இந்த நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் இருக்கு. நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய அத்தனையும் மண்ணாலும் நீராலும் ஆக்கப்பட்டது. அதற்கு என்ன பேர் அப்படின்னா தூள தேகம், பிசிக்கல் பாடின்னு பேர். அவ்வளவுதான். கண்ணால பார்க்கக்கூடியது மண்ணும் நீரும் சேர்ந்தது, கண்ணால் பார்க்கக்கூடிய நமது கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த உடம்பு. அடுத்து நம்ம உடம்புல நெருப்பு இருக்கா இல்லையா?
நம்ம உடல்ல நெருப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்கு. நெருப்பு இல்லைன்னா என்ன? நெருப்பு இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்க நெருப்பு போயிடுச்சுன்னா நமக்கு என்ன பேரு? பேரினை மாற்றி என்னன்னு பேர் கொடுத்துருவாங்க, வேற பேர் வச்சிருவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய பெயர் மாத்திருவாங்க. அன்னைக்கு நமக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க இல்லையா, அந்த பேரே காணாம போய் என்ன பேரிட்டு, பிணம் என்று பேரிட்டுன்னு சித்தர்கள் பாடுறாங்க. அப்ப நெருப்பு இருக்க வரதான் நம்ம யாரு? அப்ப பிறக்கும் பொழுது நம்ம ஒரு வெப்பத்தோடு ஒரு உஷ்ணத்தோடு பிறக்கிறோம். உடலை விட்டு அந்த உஷ்ணம் வெளியே போயிடுச்சு, பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த நெருப்பு நம் உடலை விட்டு போய் விட்டது என்றால் நம்மளுடைய பிராணன் போயிருச்சு, நம்மளுடைய உயிர் சக்தி போயிருச்சு. நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தி, பிராண உடல் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? பிராண உடல் கண்ணுக்கு தெரியுமானா தெரியாது. கண்களால பிராண உடலை கணிக்க முடியுமானா கணிக்க முடியாது. நம்ம உடலில் உள்ள நெருப்பு கோலம் பிராண உடல் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனால் உணரக்கூடிய ஒரு பகுதியா நம்மளால என்ன பண்ண முடியும்? உடம்புல உஷ்ணம் இருக்கத ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். அப்ப நம்மால் உணர மட்டும் கூடியதாக, கண்களுக்கு தெரியாததாக பிராணசக்தி இருக்கு. ஒரு சில நேரம் தீய என்ன பண்ண முடியும்? கண்களால் பார்க்கவும் முடியும். நம்ம உடம்புல எந்த பகுதியெல்லாம் ஒளிரக்கூடியதோ, எதெல்லாம் பிரைட்டா கண்ணு, எதெல்லாம் பிரைட்டா ஒளிரக்கூடியதோ அது எல்லாமே தீபூதத்தோட தன்மை உடையது. அப்ப நம்ம உடம்புல வெப்பம் எல்லாம் வெப்பமாக எதெல்லாம் உள்ளதோ அது எல்லாம் பஞ்சபூதங்கள்ல தீயினுடைய தன்மை நம்ம உடம்புல இருக்கு. ஓகே. காற்றோட தன்மை நம்ம உடம்புல இருக்கா இல்லையா? காற்றோட தன்மை நம்ம உடம்புல இருக்கா இல்லையா? காற்றை முதல்ல பார்க்க முடியுமா முடியாதா? காற்றை பார்க்க முடியுமா முடியாதானா? காற்றை நம்மளால என்ன பண்ண முடியும்? உணர முடியும். பிரபஞ்சத்துல கூட காற்றோட வேகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு புயல் வருது, எப்படி ஒரு வேகம், அந்த வேகம் நம்ம உடல்ல இருக்கா? அவ்வளவு வேகம் நம்ம உடம்புல, இந்த உடம்புக்குள்ள அவ்வளவு வேகம் இருக்கா? நம்ப முடியுதா? ஆகாயம் முழுக்க நிரம்பி இருக்கிறது காற்று. அப்ப அவ்வளவு காற்று நம்ம உடம்புல இருக்கா? அந்த வேகம், அந்த ஸ்பீடு நம்ம உடம்புல இருக்கா? எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்ப யாரோ ஒருத்தர் தங்க மேடம் இருக்காங்க, எஸ் தங்க மேம். அவங்கள அவங்கள யாரோ ஒருத்தர் அந்த கையில என்ன பண்றாங்க? ஹார்ம் பண்றாங்க. கையில ஒரு கிள்ளி வச்சுறாங்க. வேகமா, ரொம்ப வேகமா அந்த கையை பிடிச்சு அழுத்துறாங்க அல்லது கையில கிள்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு கையை வச்சு அவங்க ஒரு கையை ஒண்ணு தட்டி விடுவாங்க, அல்லது அந்த கிள்றவங்களை பிடிச்சி தள்ளி விடுவாங்க, அல்லது இவங்க கையை தற்காப்புக்காக என்ன பண்ணுவாங்க? ரிவர்ஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. ஆமா தானே? அவங்க கிள்ளக்கூடிய வேகத்தை பொறுத்து அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடியதும் மாறும். இப்போ இது எவ்வளவு நேரம் கழிச்சு அதை செய்வாங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? அலமேலு மேம், உங்களை யாரோ ஏதோ ஒரு ஊறு விளைவிக்கிறாங்க, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா கிள்றாங்க கைய, எவ்வளவு நேரத்துல திரும்ப கையை தட்டி விடுவீங்க? எவ்வளவு நேரத்துல? வித்தின் a fraction of second உடனே கையை தட்டி விட்டுருவீங்க இல்லையா? இந்த இந்த பக்கம் அவங்க கிள்றதுக்குள்ள அந்த பக்கம் அந்த கை என்ன பண்ணிருக்கும்? இங்க கிள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த கை என்ன பண்ணிருக்கும்? இவங்க கையை தட்டி விட்டுருக்கும். இப்போ இது இதுக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல கிள்றாங்க. நர்வஸ் சிஸ்டம்னு நமக்குள்ள ஒரு பெரிய பாதை இருக்கு. நர்வஸ் சிஸ்டம்னா நரம்பு மண்டலம் நமக்குள்ள இருக்கு. இந்த இடத்துல கிள்ளிட்டோம். கிள்ளின உடனே இந்த நரம்பு மண்டலத்துல இருந்து இங்க இருந்து என்ன செய்தி போகுது? இங்க இருந்து செய்தி இப்படியே போகுது 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 போகுது. செய்தி எங்க போகுது? இங்க இருந்து எல்லா இடமும் தாண்டி 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 பிரெயினுக்கு இந்த செய்தி போகுது. பிரெயின்ல இருந்து பதில் செய்தி வருது. எங்க வருது? பதில் என்னன்னு அதுக்குள்ள அசஸ் பண்ணணும். பதில் செய்தி வர்றதுக்குள்ள ஸ்பீடா என்ன பண்ணணும்? இந்த கையை வச்சு தட்டி விடுவோமா, அல்லது நம்ம கையை விளக்கிக்குவோமா, இல்ல அவங்களையே புடிச்சு தள்ளி விட்டுருவோமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்குதுங்க. முடிவெடுத்து என்ன பண்ணுது? பதிலுக்கு திரும்ப இந்த கை வழியா வருது. கில்லு வாங்கினது இந்த கை, பதிலுக்கு தட்டி விட போறது இந்த கை. அப்ப இந்த கைக்கு திரும்ப என்ன வருது? நியூஸ் வருது. வந்து 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 இந்த கையில என்ன பண்ணணும், அவங்கள எப்படி தள்ளி விடணும், அவங்களோட எந்த கையை தட்டி விடணும் அப்படின்ற நியூஸ் சேருது.
இதற்கு நரம்பு மண்டலம் எத்தனாயிரம் கிலோமீட்டர் டிராவல் ஆகி இங்க இருந்து அந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் வழியாக இந்த இம்பல்ஸ் வந்து இங்க இருந்து போய் பிரெயினுக்கு போகுது, போய் திருப்பி கைகளுக்கு வந்து திருப்பி வந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருது. எவ்வளவு நேரத்துல? இவ்வளவு நேரத்துல. ஒரு செகண்ட் கூட கிடையாது. ஒரு செகண்டுக்கும் கம்மியான அளவு, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட், ஒரு செகண்ட்லயும் ரொம்ப 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 கம்மியான அளவுல இங்க கில்ல அடுத்த நிமிஷத்துல கையை பிடிச்சு தட்டி விட்டுரும். நிமிடம் இல்ல, சாரி, ஒரு வினாடி பொழுதுக்கும் குறைவான நேரத்துல தட்டி விட்டுரும் கைய. அந்த க்ஷணமே அதை செஞ்சிடும். அப்ப எவ்வளோ வேகமா உள்ள போகணும், எவ்வளவு வேகமா ஆன்சர் வரணும். இந்த வேகத்திற்கு காரணம் காற்று. இந்த அசைவு சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா பதில் வந்துருது இல்லையா, இந்த வேகம், இந்த ஸ்பீடுக்கு காரணம் காற்று. அதே மாதிரி இன்னொன்னு, இங்க இன்னைக்கு எங்க உட்கார்ந்துருக்கோம்? கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கோம். கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கோமானா கிளாஸ்ல தான் உட்கார்ந்துருக்கோமா? இல்ல. இடையில எங்க போயிட்டு வந்துட்டோம்? இடையில எங்கெல்லாம் போனீங்க? யாராவது இடையில எங்க போனீங்கன்னு சொல்ல முடியுமா? கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கும் போதே இடையில எங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ரஞ்சனா மேம், நீங்க இடையில எங்க போயிட்டு வந்தீங்க? ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கோம். மைண்ட் வேவர் ஆகுது இல்லைங்க. அதான் எங்க போயிட்டு வந்தீங்க? ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்களேன். ஒரு இடம் மட்டும் சொல்லுங்க. பையன் எந்திரிச்சிட்டானா அதெல்லாம் சரி, யோசிக்கிறோம். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க. இன்னொரு இடம் சொல்லுங்க. பையன் வேற எந்திரிச்சிட்டானா பெட்ரூமுக்கு போயிட்டு வந்துருச்சு. உங்களோட மனம் ஒரு தடவை ஓடிட்டு வந்துருச்சு. அடுத்து வேற? அவன் வந்து உட்கார்ந்தா நல்லா இருக்கும், அவனும் அட்டன் பண்ணா நல்லா இருக்கும், இன்னைக்கு நேரத்துல வந்திருக்கலாம்னு தோணுச்சுங்க. ஓகே. பையனை போய் பெட்ரூம்ல எழுப்பிட்டு வந்து கிளாஸ்ல வந்து உட்கார வச்சிருச்சு. வேற இது சம்மந்தம் இல்லாத வேற எந்த இடத்துக்கு போனீங்க? வேற அது இத பத்தி எல்லாம் யோசிச்சேன் மேம். அந்த ஆகாயம் அது நீங்க சொல்லும் போது அதை பத்தி யோசிச்சேன், ரிலேட் அப்ப பண்ண முடிஞ்சு. பிரபஞ்சத்துல போய் ஒரு வட்டம் அடிச்சுட்டு வந்துருச்சு, அப்படிதானே? அப்ப நமக்குள்ளாக ஒண்ணு இருக்கு. நரம்பு மண்டலம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம். இன்னொன்னு நமக்குள்ளாக இருக்கு. இது என்ன பண்ணுது? இங்க இப்ப இருக்கு. இங்க இருந்து ரமணி இவங்களுக்கு எங்க போச்சு? பெட்ரூம்க்கு போய் குழந்தை எழுப்ப போயிடுச்சு. திடீர்னு என்ன பண்ணும்? நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணுவோம், எந்த ஹோட்டல்ல புக் பண்ணுவோம்னு போயிட்டு வந்துருவோம். இந்நேரத்துல என்னோட ஃப்ரெண்டு யூஎஸ்ல என்ன பண்ணிட்டு இருப்பா, இந்நேரம் நைட் நேரமா இருக்கும், இந்நேரம் தூங்கிட்டு இருக்கப்பா, போன் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு போயிட்டு வரும். திடீர்னு என்ன பண்ணும்? ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வரும், அண்டார்டிகாக்கு போயிட்டு வரும், அண்டராண்ட பிரபஞ்சத்துல எங்க வேணா சுத்திட்டு வரும். எவ்வளவு நேரத்துல? ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல. திடீர்னு யூஎஸ்ல இருக்கும், திடீர்னு எங்க வந்து உட்காந்துருக்கோம்? கிளாஸ்ல வந்து உட்காரும். கிளாஸ்ல இருந்து திடீர்னு ஜம்ப் ஆகி எங்க போகும்? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுல போய் உட்காந்துரும். சரி, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க நிகழ்வோட நிக்க போதா அங்க வா அப்படின்னு பார்த்தா அங்க இருக்காது, திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு. இப்படியாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டராண்ட பிரபஞ்சம் முழுக்க சுத்தக்கூடியது, எங்க இருந்து வேணாலும் எங்கு வேணுமானாலும் செல்லக்கூடியது. இந்த மனம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல். எந்த இடத்திலிருந்து எங்க வேணா போகும். நம்மோட உடல்ல பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எப்படியாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மண் நீர் ரெண்டும் நம்ம உடம்புல கண்ணுல பார்க்கக்கூடிய பிசிக்கல் பாடியா இருக்கு. பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நெருப்பு நம்ம உடம்புல கண்ணுல பார்க்க முடியாத ஆனால் உணரக்கூடிய பிராண உடலாக நம்மகிட்ட இருக்கு. பிரபஞ்சத்துல அவ்வளோ பெருசா விரிந்திருக்கக்கூடிய காற்று நம்ம உடல்ல அடக்கி புடிச்சு என்னவா இருக்கு? மனமாக இருக்கிறது. மனம்னா மைண்ட். அதனாலதான் இந்த மைண்ட் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல. அது எங்க வேணா போகும். மைண்ட யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எங்க வேணா தாவும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு அவ்வளவு பெரிய காத்த புடிச்சு என்ன பண்ணிருக்கோம்? இந்த சின்ன டப்பாக்குள்ள உள்ள அடைச்சு வச்சிருக்கோம். ஆனாலும் அது என்னது? பிரபஞ்சத்துல அவ்வளவு பெருசா விரிஞ்சிருக்கக்கூடிய காற்று. அது எவ்வளவு வேகமானது, எவ்வளவு பெரிய விரிவுள்ளது. அதனாலதான்
காத்த புடிச்சு கண்ணாடி பொட்டியில உள்ள அடைச்சு போட்டாலும் அது என்ன பண்ணும்? ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி காற்றை பிடித்து இந்த தூள தேகத்துக்குள்ள, இந்த பிசிக்கல் பாடிக்குள்ள உள்ள மனம்ன்ற பேர்ல அடைச்சு போட்டு வச்சிருக்கோம். ஆனா அந்த மனம் ஏதாவது இடத்துல நிக்குமா? எங்கேயாவது உட்காருமா? ஏதாவது இடத்துல இருக்குமானா இல்ல. தாவி கொண்டு குதித்து கொண்டு அது பாட்டுக்கு ஓடிட்டு அலைஞ்சு திரியுது. ஏன்? பிரபஞ்சத்துல அவ்வளவு பெருசா விரிஞ்சிருக்க காற்று நம்ம உடம்புல சுருக்கி புடிச்சு அடைச்சு மனம்ன்ற பேர்ல உள்ள அடைச்சு வச்சிருக்கோம். ஆனா அதோட குணம் மாறுமானா மாறாது. அந்த குணம் குதித்து தாவி ஓடி அங்கிருந்து இங்க இருந்து அங்க எல்லா இடத்துக்கும், அத்தனை இடத்துக்கும் பாயக்கூடியது. சரி, இப்ப ஆகாயம். ஆகாயம்ன்றது அவ்வளவு பெரிய விரிவு. பிரபஞ்சத்துல ஆகாயம் அவ்வளவு பெரிய விரிவு. இது நமது உடலில் என்னவா இருக்கு தெரியுமா? உயிராக உள்ளது. பிரபஞ்சத்துல அவ்வளோ பெருசா விரிந்து இருக்கக்கூடிய ஆகாயம் சுருங்கி கன்சாலிடேட் ஆகி சுருங்கி 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 எசன்ஸ் ஃபார்ம்ல நம்ம உடலில் உயிராக உள்ளது. இருக்கிறதுலே மிக மிக உன்னதமானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர். அததான் சித்தர் பாடல்கள்ல என்ன குறிப்பிடுறாங்க? வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளிக்குள்ளே உள்ள இருக்கு, அந்த உள்ளுக்குள்ள ஒரு வெளி இருக்குன்னு பாடுறாங்க. எம்டி ஸ்பேஸ் வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியில என்ன பண்றாங்களோ ஒரு கட்டடம் கட்டி வச்சிருக்காங்களாம். அந்த கட்டடம் இதுதான் அந்த கட்டடம். அந்த வெட்ட வெளிக்குள்ள ஒரு கட்டடமா, அந்த கட்டடத்துக்குள்ள ஒரு வெளி இருக்கான், ஒரு மைய வெளி இருக்கான். அது என்ன? அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆகாயம். வெளியும் ஆகாயம் இருக்கு, நம்ம உடல்லையும் ஆகாயம் இருக்கு. வெளியே பிரபஞ்சமா அவ்வளோ பெருசா விரிந்திருக்கக்கூடிய ஆகாயம் நம்ம உடம்புல கன்சாலிடேட் ஆகி 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 உயிராக உள்ளது. இப்போ ஒரு 5 மிளகு எடுத்துக்கிறீங்க. 5 மிளகு எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்துறீங்க. 500 மில்லி தண்ணி ஊத்தி அந்த 5 மிளக வச்சு 500 ml தண்ணி ஊத்தி அந்த தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு 100 ml ஆக்கிடுறீங்க. அந்த 100 ml தண்ணியில அந்த மிளகோட சாரம் இருக்குமா இருக்காதா? ஒரு 5 மிளகு எடுத்து தட்டி போட்டு 1/2 லிட்டர் தண்ணியில அந்த மிளக நல்லா கொதிக்க வச்சு அதை என்ன பண்றீங்க? சுருக்கினா என்ன? அந்த அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு 100 மில்லி ஆக்கிடுறீங்க. அந்த 100 மில்லியில மிளகோட சக்தி இருக்குமா இருக்காதா? விவேகானந்தம் சார், அந்த மிளகோட தன்மை அந்த 100 ml தண்ணியில இருக்குமா இருக்காதா? அந்த மிளகோட தன்மை தண்ணியில இருக்கும். அந்த எசன்ஸ் தண்ணியில இறங்கி இருக்கும். இருக்கும். எசன்ஸ் இறங்கி இருக்கும், தண்ணியில இருக்கும். அது பேர் என்னன்னு சொல்லலாம்? எசன்ஸ்னு நீங்க சொன்ன அதே வார்த்தையை வச்சுக்கோ. அந்த மிளகோட எசன்ஸ் வந்து அந்த 100 ml தண்ணியில இருக்கும். ஆமா எசன்ஸ் இருக்கும். அந்த எசன்ஸை வந்து நம்ம குடிச்சு பார்த்தோம்னா மிளகோட காட்டம் நமக்கு தெரியும். ஆமா. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். 5 மிளகு எடுத்தோம். 5 மிளகு எடுத்து ஒரு 100 ml ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? 100 ml மாத்தி அந்த எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில அந்த காரத்தன்மை இருக்கும். இப்ப 500 மிளகு எடுக்கிறீங்க. 500 மிளகு எடுத்து கம்ப்ளீட்டா டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறீங்க. எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஒரு செட் பெப்பர் ஆயில் ரெடி பண்ணிட்டீங்க. பெப்பர் ஆயில் இருக்கு, ரொம்ப எஃபெக்டிவ். நிஜமாவே 500 மிளகு சேர்ந்தா ஒரு சொட்டு என்னதான் ஃபைனலா வரும். 500 மிளகை கிரஷ் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி எடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை சுருக்கி ஒரு சொட்டு பெப்பர் ஆயில் எடுத்துட்டீங்க. இப்ப இதுல 100 ml கஷாயம் வச்சிருக்கோம், ஒரு சொட்டு பெப்பர் ஆயில் வச்சிருக்கோம். இது ரெண்டுல எது அளவுல எது அதிகம், எது பெருசு? லக்ஷ்மி ராஜா மேம், அளவுல குவான்டிட்டியில எது அதிகம்? 100 ml ஒரு சொட்டா? மேம் அன்மியூட் பண்ண முடியலன்னா நான் இன்னொருத்தவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். 100 ml அதிகமா ஒரு சொட்டு அதிகமா? லக்ஷ்மி மேம் பேச ட்ரை பண்ணுங்க. கேக்குதா மேம்? நீங்க பேசலாம். அன்மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு. லக்ஷ்மி ராஜா பெருமாள் மேம். மேடம் ஆ வணக்கம் மேடம். மேம் வணக்கம் மேம். மேம் எந்த ஊர்ல இருக்கீங்க?
நாங்க பாலவனத்தோம் மேடம், விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை பக்கத்துல. அருப்புக்கோட்டை பக்கத்துல பாலவனத்தம். ஓகே ஓகே மேம். மேடம். பாலவனத்தம் ஊருக்கு எப்படியும் ஒரு வருஷம் 2 வருஷம் டிராவல் பண்ணியிருப்பேன். என்னுடைய அது சகோதரி, மூத்த சகோதரி வந்து பாலவனத்தம்ல வந்து கிளினிக் வச்சிருந்தாங்க. சோ சரி அவங்களோட நான் படிக்கும் காலகட்டத்துல, சும்மா காலேஜ்ல படிக்கிற காலகட்டத்துல அவங்களோட டெய்லி வருவேன். பாலவனத்தம் சாயங்காலம் வருவேன். அவங்க கிளினிக் ஓபன் பண்ற டயத்துக்கு வந்துட்டு போவேன். ஓகே சரிங்க மேடம், சரிங்க. சரி மேம். 100 ml மிளகு கஷாயம் ஒண்ணு இருக்கு, ஆமா. ஒரு சொட்டு இருக்கு. ரெண்டுல எது வந்து அளவுல எது அதிகம்? அந்த 5 மிளகு போட்டீங்களா மேடம், அதுதான் ஒரு கிளாஸ்ல 100 வச்சிருந்தா மில்லி ஒரு கப் அளவுக்கு வந்துரும். ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துருது. அளவுல அதிகம். சரி, ஆமா, அதுதான் காட்டன் ஜாஸ்தியா இருக்கு. வீரியத்துல எது அதிகம்? வீரியத்துல ஒரு சொட்டு அதிகம், காரத்துல இதுதான் அதிகம். அளவுல அளவுலையா? அளவுல வந்து கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். அளவுல எது அதிகம்னா 100 ml, 5 மிளகு போட்டு 100 ml சுருக்கி வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு டம்ளர் இருக்கும். அளவுல அது அதிகம். ஆனா வீரியத்துல எது அதிகம், வேலை பார்க்கறது எது அதிகமா வேலை பார்க்கும் அப்படின்னா, 500 மிளகு போட்டு ஒரு சொட்டு அந்த பெப்பர் ஆயில் இருக்கு இல்லையா, நாக்குல எடுத்து அந்த ஒரு சொட்டு பெப்பர் ஆயில வச்சீங்கன்னா நாக்கு என்ன ஆயிடும் தெரியுமா? என்ன ஆயிடும்? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அந்த ஒரு சொட்டு பெப்பர் ஆயில் என்ன ஆகும்னு கெஸ் பண்ண முடியுமா? ஹூப்ளி நளினி மேம், அந்த ஒரு சொட்டு பெப்பர் ஆயில் நாக்குல வச்ச உடனே நாக்கு என்ன ஆகும் தெரியுமா? பர்ன் ஆகும் மேம். எரிஞ்சிரும். நாக்கு தகதகன்னு எரிஞ்சு அந்த இடத்துல ஓட்டையே ஆயிடும். ஆசிட விட என்னவா இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்? அதுல என்ன இருக்கு? எசன்ஸ் இருக்கு மேம். பெப்பர் ஆயில், எதோட எசன்ஸ் இருக்கு? பெப்பர் ஆயிலோட எசன்ஸ் இருக்கு மேம். 500 மிளகு, அது சாதாரண பார்க்கதான் ஒரு சொட்டு, ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? 500 மிளகோட எசன்ஸ். 500 மிளகோட காரமும் உள்ள உட்கார்ந்து இருக்கு. நாக்குல வச்ச உடனே நாக்கு அந்த இடத்துல எரிஞ்சிரும், ஓட்டையாயிடும். அப்படியே நாக்கு ஆசிட் நாக்குல பட்டா எப்படி ஓட்டையாகுமோ அந்த மாதிரி ஆயிடும். இப்ப உங்களை மியூட் பண்ணிக்கோங்க. அப்ப பிரபஞ்சத்துல அவ்வளோ பெருசா விரிஞ்சிருக்கு ஆகாயம். நமக்குள்ள கன்சாலிடேட் ஆகி 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 சுருங்கி உயிரா இருக்கு. அது எவ்வளவு பவர்ஃபுல், புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இப்ப பிரபஞ்சத்துல இருக்குதுல ஆகாயம் ரொம்ப பெருசா இருக்கு அளவுல, காற்று அதை விட அளவுல கொஞ்சம் குறைவு, தீ அதை விட கொஞ்சம் அளவுல குறைவு, அளவில் அதை விட கொஞ்சம் குறைவு என்ன, நீர், அளவில் அதை விட கொஞ்சம் குறைவு மண். இருக்கிறதே கம்மியா இருக்குது பிரபஞ்சத்துல, மண் தாங்க கம்மியா இருக்கு. ஆனா நம்ம உடல் அளவுல எடுத்துட்டோம்னா அப்படியே ரிவர்ஸ்ல அப்படியே புரட்டி போடுங்க. மண் வந்து அளவுல அதிகமா இருக்கு, இவ்வளோ பெரிய உருவம் மண்ணு. ஆகாயம் துளியூண்டா எங்க இருக்குன்னே தெரியாது நமக்கு. அந்த உயிர் எங்க இருக்கு நமக்கு யாராவது தெரியுமா? நம்ம உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்ப இவ்வளோ பெருசா இருக்கு மண். மண்ணும் நீரும் சேர்த்து குழைச்சு வச்சது இது இவ்வளவு பெருசா இருக்கு. அதுக்குள்ள பிராண உடல் அதுக்குள்ள உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. வெப்பம், தீ, அதை விட அளவுல கம்மியா என்ன உட்கார்ந்துருக்கு உள்ள? அளவுலதான் கம்மி. மனம் அப்படின்றது அளவுல குறைவா நமக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அதை விட அளவில் குறைவாக ஆகாயம் நம்ம உடம்புல இருக்கு. ஆனால் வீரியத்துல எது அதிகம்? உயிர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், மனதுக்கு அடுத்த இடம், அதுக்கு அடுத்த இடம் நம்மளோட பிராண உடலான தீக்கு, அதுக்கு அடுத்த இடம் நீருக்கு, அதை விட கம்மியான இடம் மண்ணுக்கு. எதுல? வேலை பார்க்கும் தன்மையில, வீரியத்துல. இதை என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. இது ஞாபகம் இருந்தது அப்படின்னா நமக்கு சில சூட்சுமங்கள் புரியும். நோயினுடைய வேர்க்காரணம் என்னன்னு பார்த்தோம். நோய் வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு தான் இவ்வளவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நோய் வர்றதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்க்க முன்னாடி அந்த பொருள், இந்த உடம்புக்கு தானே நோய் வருது, இதுக்கு தானே நோய் வருது, அது எதனால் செய்யப்பட்டதுன்னு பாக்குறோம். இந்த கட்டடத்துலதான் பிரச்சனைனா, கட்டட சிமெண்ட், கல்லு, செங்கல், மரம், கம்பி எதெல்லாம் வச்சு அந்த காங்கிரீட் போட்டிருக்காங்க, எதெல்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி என்னதுல பிரச்சனைன்னு பாக்குற மாதிரி இந்த கட்டடத்துல என்ன பிரச்சனைன்றத முதல்ல நம்ம பாக்குறோம். இந்த கட்டடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரிய முன்னாடி இந்த கட்டடம் எதுல கட்டியிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும்.
இப்ப எதுல கட்டியிருக்காங்கன்னா ஐம்பூதத்துல இந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. ஐம்பூதம் எப்படி கட்டப்பட்டிருக்கு, ஐம்பூதத்தால் இந்த கட்டடம் எப்படி கட்டப்பட்டிருக்கு, இது எவ்வளவு ஸ்ட்ராங், எது இதுல குவாலிட்டி கூட, எது குவாலிட்டி குறைவு, என்ன கம்பி யூஸ் பண்ணாங்க, என்ன மரம் யூஸ் பண்ணாங்க, என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படிலாம் தெரியணும் இல்லையா? அப்ப இது எங்க இருந்து வந்தது, இந்த ப்ராடக்ட் எல்லாம் எங்க இருந்து சோர்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா பிரபஞ்சத்துல அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்துல இருக்கு. அப்ப அண்டத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு, நம்ம பிண்டத்துல எப்படி இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல பஞ்சபூதம் எப்படி இருக்கு, நம்ம உடல்ல பஞ்சபூதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரபஞ்சத்துல ஆகாயம் அளவில் பெரியதாக ஆகாயம். நல்ல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அளவில் பெரியதாக ஆகாயம். ஆகாயத்துக்கு ஆதியந்தம் தெரியுமா? தெரியாது. எங்க இருக்கு, எங்க தொடங்குச்சு, எங்க முடியுதுன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம உயிருக்கு ஆதியந்தம் தெரியுமா? தெரியாது. நம்ம உயிர் எங்க தொடங்குது, எங்க முடியுது, எந்த இடத்துல இருக்கு, அதோட எல்லை என்ன, அதோட பரப்பளவு என்ன, எந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கு, ஏதாவது ஒண்ணு தெரியுமா? தெரியாது நமக்கு. இப்ப பிரபஞ்சத்துல அவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய ஆகாயம் நம்ம உடலில் சுருங்கி 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 நம்ம உடல்ல உயிரா எசன்ஸ் ஃபார்ம்ல கன்சால்டேட் ஆகி மிக வீரியமான தன்மையில இருக்கு. பிரபஞ்சத்துல அவ்வளவு ஆகாயம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய காற்று ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம உடம்புல சுருங்கி மனம்ன்ற பேர்ல ஹைலி பவர்ஃபுல்லா இருக்கு. நமக்கு வரக்கூடிய வேர்க்காரணம்னு பிரச்சனைக்கான வேர்க்காரணம் பார்த்தோம் இல்லையா, 95% பிரச்சனைக்கு எங்க இருந்து ப்ராப்ளத்துக்கு காரணம் எங்கன்னா மனதிலிருந்து இருந்து உருவாகிறது. நம்ம கிளாஸ்ல ஒன்னா படிக்க 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 நமக்கு இது புரிய தொடங்கும். நம்மளோட அத்தனை பிரச்சனைக்கும் எங்க இருந்துன்னா மனம் அப்படின்ற ஒண்ணுல இருந்து உருவாகுது. முக்கால்வாசிக்கு முக்கால்வாசி இல்ல 95% மேற்பட்ட பிரச்சனைகள் எங்க இருந்து சோர்ஸ் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த மனம் அப்படின்றது தான் ஸ்டார்ட் ஆகுது. அது நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ அவ்வளவு பிரபஞ்சத்துல விரிந்திருக்கக்கூடிய காற்று நம்ம உடம்புல அடக்கி புடிச்சு மனம்னு உள்ள புடிச்சு வச்சுட்டு அது அடங்கலன்னா எப்படி அடங்கும்? பிரபஞ்சத்துல அவ்வளவு பெரிய காத்தை பிடிச்சு நம்ம அடைச்சு வைக்க முடியுமா? முடியாது. காற்றை பிடிச்சு வைக்க முடியாது. அதனாலதான் அது மனதை அடக்கவே முடியல, யாராலையும் அடக்கவே முடியாது. அடுத்ததாக கொஞ்சம் பிராண உடல், அடுத்து தீ, அடுத்து நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய பிசிக்கல் பாடி, தூள தேகம் சொல்லக்கூடிய நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய நம்ம எலும்பு, சதை, நரம்பு, முடி, கை, கால், அவ்வளவு நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய திடமா இருக்கக்கூடிய அத்தனையும் மண்ணும் நீரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப திடமா இருக்கு அப்படின்னா டைட்டா மண்ணு மட்டும் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கொழகொழப்பா இருக்குன்னா மண்ணோட நீர் அதிகமா சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். இவ்வளவுதான். இது பெரிய வித்தை இல்ல. இந்த ஆங்கிள் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய உடலை பார்க்க தொடங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா நம்மளால பல பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். இப்ப பஞ்சபூதங்கள்ல மண்ணோட குணம் திடம்னு பார்த்தோம் இல்லையா? மண்ணோட கேரக்டர் என்ன? திடம். ஸ்ட்ரென்த் தான் மண்ணோட கேரக்டர். அப்ப நம்ம உடல்ல மண் தன்மை, இப்ப பஞ்சபூதங்கள்ல அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை பார்த்தோம். காங்கிரீட் ஏன் ஒழுகுச்சு அப்படின்னா அதுல சிமெண்ட் அந்த இடத்துல அரிச்சிருச்சு, குறைஞ்சிருச்சு. நீர் எங்க இருந்தோ பைப் லைன்ல அதிகமாயி அந்த இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆயிருக்கு, அது ஒழுகுது. அப்ப மண்ணு குறைஞ்சிருச்சு, நீர் அதிகமாயிடுச்சு. அதனால என்ன ஆகுது, அந்த இடத்துல தண்ணீர் ஒழுகுது. அப்போ நாம என்ன பண்ணணும், சிமெண்ட்டை போட்டு அடைக்கணும், மண்ணை சரி பண்றோம். நீர் ஒழுகிட்டே இருக்கு, அந்த நீர் எந்த பைப்ல ஒழுகுதோ அதை அடைக்கணும், அல்லது நீர் வராம அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும். இப்போ பைப் லைன் ஏதோ உடஞ்சிருக்கு, அதை என்ன பண்றோம், சரி பண்ணிடுறோம். அப்ப நீரோட தன்மையை குறைச்சு மண்ணோட தன்மையை அதிகப்படுத்தி அந்த காங்கிரீட்டை சரி பண்ணி நாம தண்ணி ஒழுகிறத நிறுத்துறோம். அதே போல நமது உடலில் மண் தன்மை அதிகமானா என்ன ஆகும், குறைஞ்சா என்ன ஆகும்? நம்ம உடல்ல மண்ணோட தன்மை அதிகமானால் என்ன ஆகும், குறைந்தால் என்ன ஆகும்? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? யார் கெஸ் பண்ணி சொல்லலாம்? ஏற்கனவே இருக்க கிளாஸ்ல இருக்கவங்கள, புதுசா ஜாயின் ஆயிருக்கவங்க. நவ்யா மேம், மண்ணா திடம்னு பாத்துட்டோம். நவ்யா மேம், மண்ணா திடம்னு பார்த்தோமா? உங்களை அன்மியூட் பண்ணக்கூடிய சூழல்ல இருக்கீங்களா, டிராவல்ல இருக்கீங்களா? சொல்லுங்க மேம். டிராவலிங்ல இருக்கீங்க. சொல்லுங்க மேம். மண் அப்படின்னா திடம்னு பாத்துட்டோம். எஸ் மேம். நம்ம உடல்ல மண் தன்மை கூடுச்சுன்னா என்ன ஆகும், அதிகமான என்ன ஆகும்? நம்ம உடம்புல இருக்க திடமான பொருள் எல்லாம் மண்ணால் ஆகப்பட்டதுன்னு பார்த்தோம். எஸ் மேம். அப்ப நம்ம உடம்புல திடப்பொருளான மண் அதிகமாகிவிட்டால் நம்ம உடம்புல என்ன சேஞ்ச் தெரியும்? வெயிட் அதிகமா தெரியும். வெயிட் அதிகமா தெரியும், அவ்வளவுதான், சிம்பிள். இதை புரிஞ்சுக்கிறது பெரிய வித்தையா, ரொம்ப ஈஸியான விஷயமா? ரொம்ப ஈஸி.
சரி, நம்ம உடல்ல மண் தன்மை குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப மெலிஞ்சு தெரிவாங்க. மெலிந்து எடை குறையும். அவ்வளவுதான். சரி, உடல் அளவுல பாத்துட்டோம். மனதளவுல நம்ம உடல்ல மனதளவுல நம்ம மனதளவுல அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இன்னொருத்தர் யார்ட்டையாவது கேட்போமா இதுக்கான பதில? மண் அப்படின்னா அதுக்குள்ள ஃபார்முலா மாதிரி ஒண்ணு பார்த்தோம்ல. மண்ணோடைய குணம் என்ன? மண்ணோட கேரக்டர் என்ன? ஒருத்தர் மண்ணு மாதிரி இருக்காரு அப்படின்னா மண்ணோட கேரக்டர் என்ன? மண்ணா திடம்னு பார்த்தோம். நேரடியான ஆன்சரே சொல்லிட்டேன். மண்ணா திடம். நம்ம உடம்புல ஜெயலட்சுமி மேம் மண் குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் மேம்? சாரி, நம்ம உடல்ல இல்ல, நம்ம மனதளவுல மண் குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அன்மியூட் பண்ண முடியலையா? ஜெயலட்சுமி மேம் அன்மியூட் பண்ணிட்டீங்க, நீங்க பேசலாம். ஜெயலட்சுமி மேம் அன்மியூட் பண்ணிட்டீங்க, நீங்க பேசலாம். மேடம் ஆ, ஹலோ, கேக்குதுங்களா? நல்லா கேக்குது மேம், எல்லாருக்குமே கேக்குது. மேடம், மண்ணு அதிகமா இருந்தா அவங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்புறமா அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப மண்ணாட்டா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியும் இருப்பாங்க. சரி, மண் குறைஞ்சு போச்சுன்னா? நான் ஆக்சுவலா காயத்ரி தேவி மேடம், நான் ஜெயலட்சுமி மொபைல்ல வந்திருக்கேன். ஓகே, காயத்ரி தேவி மேம், மண் தன்மை குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? மண் தன்மை குறைஞ்சாக்க அவங்க மென்டலி வீக்கா இருப்பாங்க. சேம் ஆப்போசிட்டா அப்படியே அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, மென்டலி நீங்க நீங்க இங்கிலீஷ்ல சொல்றீங்க, அதை நான் அப்படியே தமிழ்ல சொல்றேன். ஏன்னா தமிழ்ல சொல்லும் பொழுது சில வார்த்தைகள் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியும். மனம், அதான் மண்ணா திடம். அப்ப மண் தன்மை உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? மனோதிடம் குறையும், அவ்வளவுதான். மனோதிடம், மனதுல உள்ள திடம் குறையுது. அப்ப உங்களுக்கு மனதுல திடம் இல்ல, மனோதிடம் குறையா இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மண் தன்மை உங்க உடம்புல உங்க மனதளவுல குறைஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஓவர அடமண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதையே சொல்லிட்டு எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் சொன்னதையே சொல்லிட்டு தான் சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லி அதையே சாதிச்சுக்கிட்டு திடமா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? மண் தன்மை அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருத்தர் அடமண்டா இருக்காங்க, ரொம்ப திடமா இருக்காங்க அப்படின்னா மண் தன்மை அதிகமாயிடுச்சு. ஒருத்தவங்க எது எடுத்தாலும் டக்குன்னு பயந்துருவாங்க, அவங்க மனோதிடம் அவங்கள்ட்ட இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? மண் தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான். அப்ப ஒரு நோயினுடைய வேர்க்காரணம் எங்கு உள்ளது, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வுக்குள்ள இருக்கு. ஒண்ணு அதிகமாகணும் அல்லது குறையணும். அதிகமானா ஒரு பிரச்சனை, குறைஞ்சா இன்னொரு ஒரு பிரச்சனை. அதிகமானா ஓவரா அடமண்ட் கேரக்டர், மண்ணு மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இருந்த இடத்துல இருந்து அசையாம சோம்பலோட அவங்க பாட்டு உட்கார்ந்துருப்பாங்க. மண்ணோட தன்மை அதிகமாகும் பொழுது ஓவர் கான்பிடன்ஸ், மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை. இப்ப மண்ணோட தன்மை குறைஞ்சிருது அப்படின்னா மனோதிடம் இல்ல, எதனாலும் ஸ்டார்ட் பண்ணவே பயப்படுறது, அத்தனைக்கும் பயம். அப்போ மனோதிடம் குறைஞ்சு ரொம்ப பயத்தோடு இருக்கக்கூடிய குணாதிசயம். எதையுமே தொடங்குவதற்கு தயக்கம், தயங்கி 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 எதுலையுமே அவங்களால என்ன பண்ண முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. தொடங்குவதற்கான அவ்வளவு தயக்கம் இருக்கு மண் தன்மை குறையும் பொழுது. அப்ப நம்மளோட உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் எது காரணமா இருக்கு? மண் தன்மை உடம்பு சார்ந்து அதிகமாயிடுச்சுன்னா உடம்புல தசை கட்டிகள், நார்க்கட்டிகள், உடம்புல கட்டி கழலைகள் இதெல்லாம் வரும். மண் தன்மை குறைஞ்சு போச்சு அப்படின்னா நார்மல் வெயிட் கூட இல்லாம ரொம்ப வெயிட் லாஸ், சத்து குறைபாடாகி, மண்ணு தான் எல்லா சத்தையும் நமக்கு கொடுக்குது. பிரபஞ்சத்துல இருக்க மண் தான் நம்மளுக்கு அவ்வளவு சத்தையும் கொடுக்குது. இப்ப சத்து குறைபாடாகி வெயிட் லாஸ் ஆகி எலும்பும் தோலுமாக நோஞ்சானா இருப்பாங்க. மண் தன்மை அதிகமா இருக்குன்னா திடமான சதை, அதாவது நீங்க வந்து சொதன்னு லூசா இருக்க ஃபேட் கிடையாது, ரொம்ப திடமா நல்ல புரோட்டீனோட இருக்கக்கூடிய நல்ல திடமான தசைப்பற்றுள்ளவங்களா இருப்பாங்க. ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க உடல்ல கட்டி கழலைகள் இதெல்லாம் இருக்கும். மண் தன்மை குறைந்து விட்டது அப்படின்னா ரொம்ப எடை ரொம்ப குறைவாக, மனோதிடம் இல்லாதவர்களாக. அப்ப உடல் அளவில் மனதளவில் பஞ்சபூதங்கள்ல மண் அதிகமானா
மண் குறைந்தால் என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். இதே போல நம்ம உடல்ல நீர்த்தன்மை அதிகமாச்சு, நீர்த்தன்மை குறைந்தது என்றால் இதே மாதிரியான விஷயம் நமக்குள்ள இருக்கும். நீர்னா என்னன்னு பார்த்தோம். நீருடைய தன்மை என்னவாக பார்த்தோம். ஸ்ரீதர் சார், ஸ்ரீதர் தேவராஜன் சார், எந்த ஊர்ல இருக்கீங்க ஸ்ரீதர் சார்? மேடம் குட் மார்னிங் மேடம். குட் சென்னையில இருக்கேன் மார்னிங் சார். மேடம். சென்னையில. சார் நீரோட கேரக்டர், பேசிக் கேரக்டர் என்ன சார் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமா மேடம். நீரோட அடிப்படை குணாதிசயம். நீர் உடம்புல வந்து ரத்தமா ஓடிட்டு இருக்கு மேடம், நம்ம உடம்ப பொறுத்த வரைக்கும். ரத்தம் அப்படின்றதுல வெப்பமும் இருக்கு. அதனால நீர்ன்றது ரத்தம்னு சொல்றதை விட லிக்விடா இருக்கிறது எல்லாமே நீர். நீர்த்துவம் அப்படின்றது லிக்விடா இருக்க எல்லாமே. அது ஓகே மேடம். ரத்தமாக இருந்தாலும் சரி, சிறுநீராக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளூயிட்ஸும் நீரோட தன்மை. ஓகே நீரோட ஓகே கேரக்டர் என்ன, குணாதிசயம் ஒன்னொன்னுக்கும் பார்த்தோம். மண்ணா திடம்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம். அதே மாதிரி நீரோட கேரக்டர் என்ன, நீரோட குணாதிசயம் என்ன? நீரோட குளிர்ச்சி தன்மை. குளிர்ச்சி, மகிழ்ச்சி, இன்பமா காசை இன்பம். தண்ணியா செலவு பண்றோம், நம்ம இன்பத்துக்காக காசை செலவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் மேடம். ஆமா. அப்ப நீரோட தன்மை குளிர்ச்சி தன்மை. ஆமா மேடம். அப்ப நீர்த்தன்மை நம்ம உடம்புல அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், குறைந்தால் என்ன ஆகும்? நம்ம உடம்புல நீர்த்தன்மை நீர்த்தன்மை அதிகமாயிடுச்சு, அப்ப நம்ம உடம்போட வாக்கு எப்படி இருக்கும்? நீர்த்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம உடல் வாக்கு எப்படி இருக்கும்? இப்ப நீர்த்தன்மை அதிகமாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா இருக்கு மேம். இல்ல, அதாவது அது மனதளவுல. உடல் அளவுல, பிசிக்கல் பாடியில நீர்த்தன்மை அதிகமாயிடுச்சுன்னா அவங்க உடம்பு அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க? தொலை தொலைன்னு கெட்டி தொலைன்னு வீங்கி போய் ரொம்ப, அதாவது குண்டா இருக்கிறது ஒபீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தொலைன்னு உடம்பு ஃபுல்லா வெயிட் அதிகமாயி, புரோட்டீன் வெயிட், எக்ஸசைஸ் பண்ண ஆகுற வெயிட் வேற. அது மண் தன்மை அதிகமா இருப்பது, இறுக்கமான தசை. இது நீர்த்தன்மை அதிகமா இருக்க, தொலைன்னு ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய தன்மை. நீர்த்தன்மை அதிகமாச்சுன்னா உடம்புல. சரி, நீர்த்தன்மை குறைஞ்சிருச்சுன்னா எப்படி இருப்பாங்க? கிட்டத்தட்ட மண் குறைஞ்சாவும் வீக்கா இருப்பாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், வீக்கா இருக்க மாதிரி தான் மேடம். அப்ப நீர்த்தன்மை குறைஞ்சிருச்சுன்னா திரும்பவும், நீர் குறைஞ்சிச்சுனாலே வெப்பமும் அதிகமாயிடும். இப்ப ஆமா நீர் மேடம். குறைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எலும்பும் தோலுமாக. அவங்களுக்கு பெண்களா இருந்தா வெள்ளைப்படுதல், ஆண்களா இருந்தாலும் வெள்ளைப்படுதல், வெள்ளை வெட்டை இந்த மாதிரியான பிரச்சனை, உடம்பு ஹீட் ஜாஸ்தி ஆகிறதுனால வரக்கூடிய எல்லா பிரச்சனையோட சேர்ந்து ரொம்ப எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய ஒரு உடல் தன்மை இருக்கவங்களாக அவங்க இருப்பாங்க. எது, நீர்த்தன்மை நம்ம உடம்புல வந்து குறைந்து விட்டதென்றால் என்னெல்லாம் தொந்தரவு வரலாம்? நீர்த்தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வெள்ளைப்படுதல், பெண்களா இருந்தா வெள்ளைப்படுதல், ஆண்களா இருந்தா வெள்ளை வெட்டை, அதே போல கல்லடைப்பு, சிறுநீரக கற்கள், கண்ணுல கருவளையம், முகத்துல கொப்புளங்கள் வர்றது, இப்படியாக நீர்த்தன்மை குறைந்து விட்டால் இப்படியான கேரக்டர்ஸ் எல்லாம். இது நீர்த்தன்மை அதிகமாச்சுன்னா அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே உடல் அளவில பார்க்கும் நீருக்கு. மனதளவில் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களோட கேரக்டர் எப்படியாக இருக்கும்? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? நீர்த்தன்மை அதிகமாக மனதளவில அதிகமா இருக்கக்கூடிய குணாதிசயம். கிருத்திக் ராஜ் மேம். அன்மியூட் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். அன்மியூட் பண்ண முடியுதா? ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷன் மேம், நீர்த்தன்மை நம்ம உடம்புல அதிகமாயிடுச்சுன்னா நம்மளோட குணாதிசயம் என்னவாக இருக்கும் மனதளவில்? ரொம்ப கூலா இருப்போம் மேம். எந்த விஷயத்தையும் ரொம்ப இதுவா எடுத்துக்க மாட்டோம். அவ்வளவுதான். எங்கேயாவது மேடத்தை ஏன் கேட்டேன்னா, மேடம் கூலா இருக்கிறதுனாலதான் உங்கள்ட்ட கேட்டேன். ரொம்ப கூலா, எந்த விஷயத்தையும் எந்த டென்ஷனும் ஆயிக்காம ரொம்ப கூலா இருக்கக்கூடிய குணாதிசயம் என்ன? நீரோட தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது என்ன மாதிரியான குணாதிசயம் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கூலா இருக்கக்கூடிய, எதற்கும் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காத, மகிழ்ச்சியான, கூலான கேரக்டர் எல்லாமே நீர்த்தன்மை அதிகமாக இருப்பவர்கள். அதே இது நீர்த்தன்மை ரொம்பவும் அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப கூல் கேரக்டர். ரொம்ப கூல் கேரக்டர்னா வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க? ரசித்து செலிப்ரேட் பண்ண தொடங்கிடுவாங்க. வாழ்க்கையை ஓவரா செலிப்ரேட் பண்ற கேரக்டர் எல்லாம்
மது மாது இப்படியான பல்வேறு விஷயங்களை போய் சிக்கக்கூடியவளா இருப்பாங்க. நீர்த்தன்மை அதிகமா. ரொம்ப விளக்கமா நம்ம பாக்குறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இருக்கு. நீர்த்தன்மை அதிகமா இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து இன்பமான காதல் கவிதைகள் எழுதுறவங்களா இருப்பாங்க. எக்ஸாம் ஹால்ல விட்டா கூட என்ன பண்ணுவாங்க, உட்காந்து கவிதை எழுதிட்டு இருப்பாங்க. நீர்த்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல்ல. அவங்கள சுத்தி முழுக்க முழுக்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. முழுக்க ரொம்ப ஜாலியான லைஃபை என்ஜாய் பண்ற கேரக்டரா, லைஃபை ரசிக்க தன்மை தன்மை யாருக்குன்னா நீர்த்தன்மை. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒண்ணு இருக்கு. தமிழ்ல ஒரு வார்த்தைக்கும் ரசனை, ருசித்தல் அப்படின்னா அது நீரோடு சம்பந்தப்பட்டது. ருசினா அது நீரோட சம்மந்தப்பட்டது. உங்க நாக்குல டேஸ்ட் கரெக்டா தெரியுது அப்படின்னா நீர்த்தன்மை சரியா இருந்தாதான் உங்களுக்கு டேஸ்ட் சென்சேஷன் சரியா இருக்கும். மண் தன்மை சரியா இருந்தாதான் ஸ்மெல் சென்சேஷன் சரியா இருக்கும். தீயோட தன்மை சரியா இருந்தாதான் பார்வை கரெக்டா இருக்கும். காற்றோட தன்மை சரியா இருந்தாதான் தொடு உணர்வும் வேலை பார்க்கும். ஆகாயத்தோட தன்மை சரியா இருந்தாதான் காது கரெக்டா கேட்கும் திறன். அப்ப பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல எல்லா டைனமிக்ஸ்லயும் இருக்கு. அதுல பஞ்சபூதங்கள்ல எல்லா டைனமிக்ஸ்லயும் நம்மளுடைய உடல்ல வந்து பஞ்சபூதங்கள் நிரவி இருக்கு. அதுல நம்முடைய திறன்கள் டேஸ்ட் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு நீர்த்தன்மை சரியா இருக்கணும். அப்ப ஒரு உணவை ரசித்து ஒருத்தவங்க உண்றாங்க, சாப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு நீர்த்தன்மை நல்ல நிலையில இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையை ரசிச்சு அனுபவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீர்த்தன்மை நல்ல நிலையில இருக்குன்னு அர்த்தம். அப்ப வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தாலும் எது நடந்தாலும் அதை ரசிக்க தெரியல ஒருத்தவங்களுக்கு, சிடு சிடுன்னு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு? நீர்த்தன்மை குறைஞ்சு போச்சு அப்படின்னா நீர்த்தன்மை குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப நீர்த்தன்மை குறைவாக இருக்கும் மனிதர்களுடைய குணாதிசயம் கேரக்டர் எப்படி இருக்கும்? எப்படி ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் ரசிச்சு சாப்பிட மாட்டாங்க. அவர்களால் உணவையும் ரசிக்க முடியாது, வாழ்க்கையும் ரசிக்க முடியாது. நீர்த்தன்மை குறைவாக இருப்பவர்கள். இப்ப நம்ம உடல் அளவில், மனதளவில் எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கு? பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வு காரணமா இருக்கு. அப்ப பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வை சரி பண்றதன் மூலமாக எதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்? நம்ம எதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம்? உடம்ப மட்டுமா? உடல், மனம், நம்மளுடைய சூழல். ஒரு சிடுமூஞ்சி கேரக்டர் நல்லா ஹாப்பியா சிரிக்கிற கேரக்டரா மாறுறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். இது நடக்குது. நம்மளுடைய முத்திரை வகுப்புல டெஸ்டிமனி எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, சாயங்காலம் ஆபீஸ் முடிச்சு வரும் பொழுது கையில நீர்முத்திரை வச்சுக்கிட்டே போயிடுவேன் மேடம். வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, என்ன ஆச்சுனே தெரியல, எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு, இப்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, டவுட்டா இருக்கு, என்ன ஆச்சுனே தெரியல அப்படின்னு கேட்டாங்க. இதை நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லல, உண்மையிலே நடக்கிறதான் சொல்றேன். முத்திரை கிளாஸ் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி எரிஞ்செரிஞ்சு விழுவாரு, இப்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, ஒண்ணுமே புரியல, நிஜம்தானா, இது எப்பவுமே இப்படிதான் இருக்குமா அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டாங்க, டவுட்ல சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. என்ன ஆயிடுக்கு அவர்கிட்ட, மாற்றம் என்ன நடந்திருக்கு? காலையில வேலைக்கு போயிட்டு ஒர்க்கு, வெயில், சுத்தி இருக்கக்கூடிய சூழல், கிளைமேட் எல்லாத்துல என்ன பண்ண, நீர்த்தன்மை ரொம்ப குறைந்து வரும்பொழுது எரிச்சலும் ஆத்திரமாக வர்றவங்க வர்ற வழியில டிராவல் டைம்ல என்ன பண்றாங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வரும்பொழுது நீர்முத்திரை சிறிது நேரம் செஞ்சுட்டு வராங்க. அவங்களுடைய என்ன மாறிடுது, உள்ள இருக்கக்கூடிய உஷ்ணம் மாறிடுது, வெளியே உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணமும் மாறிடுது. அப்ப நீர்க்கெடுப்பு, நீர் எரிச்சல், மூலம், இத மாதிரி தொந்தரவுகள் வெளியில உடம்புல இல்ல, மனதளவுல ரொம்ப எரிச்சல், கோபம் இதெல்லாம் மாறி மகிழ்ச்சியும் வாழ்க்கை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில இருக்கவங்களா நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இப்ப என்ன, ஒரு உணவு ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, காஃபி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, நல்லா இருக்கே காஃபி அப்படின்னு என்ன பண்ண முடியும் உங்களால? அதை ருசிக்க முடியும். ருசியோட தன்மை நாக்குல வேணும் அப்படின்னா நீரோட தன்மை சரியா இருந்தாதான் நமக்கு ருசிக்கக்கூடிய தன்மை இருக்கும், அல்லது டேஸ்ட் தெரியாது. அப்போ இந்த பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வு கிட்டத்தட்ட நம்முடைய எல்லா நோய்களுக்கும் காரணமா இருக்கு. அதே மாதிரி நீரோட தன்மை, நம்மளோட பிரெயினை சுத்தி நீரோட லேயர் இருக்கு. நீரோட தன்மை சமநிலையில இருக்கும்போது ஞாபக சக்தி அற்புதமா இருக்கும். பர்டிகுலரா பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துல இருக்கும், நீர்த்தன்மை நார்மலா இருந்தா. அப்ப நீர்த்தன்மை சரியான நிலையில இருக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸ்கூல்ல நடத்தின, நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்கேஜி யூகேஜில படிச்ச நம்முடைய
எல்லா விஷயமும் என்ன இருக்கும், அதுலயும் இன்பமான உணர்வுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். நம்ம எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நீர்நிலை கூட்டிட்டு போயிருப்பாங்க, தண்ணியில போய் விளையாடிட்டு வந்திருப்போம். அது எல்லாமே திரும்ப என்ன வரும், ஞாபகத்திற்கு வரும். அந்த அளவுக்கு ஒரு நீர்முத்திரை அப்படின்னா நம்ம நீரை மட்டும் சமப்படுத்துறது. நாம இப்ப இந்த வகுப்புல நம்ம படித்து கொள்ள போகுது, நம்ம கற்றுக்கொள்ள போகுது என்ன அப்படின்னா, பேர் தான் முத்திரை கத்துக்கிறோம்னு பேரு. முத்திரை கத்துருக்கோம் அப்படின்றதுனால மண் முத்திரை செய்யுங்க. மண் முத்திரை செஞ்சா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து மண் முத்திரை செய்தா ஓரளவுக்கு மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மண் முத்திரை செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல்ல வந்து நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த் இருக்கும், புரோட்டீன் மாஸ் வரும். இப்படியாக நாம் கற்றுக்கொள்ள போவது இல்லை. நாம கற்றுக்கொள்ள போவது பேரு தான் நம்ம வந்து முத்திரை கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோமே ஒழிய, நாம் கற்றுக்கொள்ள போவது சித்த முத்திரைகள். சித்த மருத்துவத்தோட அடிப்படையை நம்ம முழுக்க, நம்ம யாரு, நம்ம உடம்பு என்ன, நம்ம எதுக்கு அந்த பிரச்சனை வருது நம்ம உடம்புக்கு, எதுக்கு மனசுல காரணம் இல்லாம ஏன் பீரியட்ஸ்க்கு முன்னாடி அந்த எரிச்சல் இரிட்டேஷன் ஏன் வருது, தலை வலி விண்ணு விண்ணுன்னு வலிக்குதே, ஏன் தலை விண்ணு விண்ணுன்னு வலிக்குது, ஏன் தலை விண்ணு விண்ணுன்னு வலிக்குது, யாராவது கெஸ் பண்ண முடியுமா? வசுந்தரா மேம், தலைவலி பீரியட்ஸ்க்கு முன்னாடி விண்ணு விண்ணுன்னு தலை வலிக்குது, நிறைய பெண்கள் சொல்லியிருக்காங்க. ஓவர் திங்கிங். இல்ல, நான் பதில் வந்து நான் அதுலயே சொல்லிட்டேன். ஆன்சர் நான் தலைவலி விண்ணு விண்ணுன்னு ஏன் வலிக்குது அப்படின்ற கேள்வியிலேயே நான் ஆன்சரும் சொல்லிட்டேன். அந்த கேள்வியை திரும்ப ஒரு தடவை கேட்டு பாருங்க. தலை ஏன் விண்ணு விண்ணுன்னு வலிக்குது? ஸ்ரீவத்சன் நீங்க சொல்லலாமா? எம்எஸ்ஆர் மேடம் நீங்க சொல்லுங்க. விண்ணு விண்ணுன்னு ஏன் மேடம் தலை வலிக்குது? விண்ணு விண்ணுன்னு அதுலயே வந்துருச்சு. ஆகாயம். 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 அவ்வளவுதான். அப்ப விண்ணு விண்ணுன்னு ஏன் தலை வலிக்குது? விண்ல மாற்றம் ஏற்படுச்சு. பீரியட்ஸ்க்கு முன்னாடி விண்ணு விண்ணுன்னு தலை வலிக்குதுன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஆகாயத்துல ஒரு இம்பேலன்ஸ் வரும், விண்ல ஒரு இம்பேலன்ஸ் வரும். அதனால விண்ணு விண்ணுன்னு நமக்கு தலைவலி. அப்போ நம்மளுடைய பேச்சு மொழியிலேயே நம்ம முக்கால்வாசி பிரச்சனையை நாமளே சொல்லிடுவோம். புதுசா நம்ம டயக்னோஸே பண்ணவே தேவையில்லை. நம்மளுடைய மொழியிலேயே முக்கால்வாசி பிரச்சனையை நம்ம சொல்லிடுவோம். அப்போ நாம் கற்றுக்கொள்ள போவது என்ன அப்படின்னா, நாம் கற்றுக்கொள்ள போவது வெறும் இந்த பண்ணுங்க நீர்முத்திரை, இந்த விரல் இப்படி வச்சீங்கன்னா இதான் நீர்முத்திரை, நீர்முத்திரை பண்ணா உடம்பு குளிர்ச்சியா இருக்கும், இப்படியாக நாம் கற்றுக்கொள்ள போவதில்லை. பஞ்சபூதங்கள்ல நீர் உடம்புல குறைஞ்சா என்னெல்லாம் உடல் சார்ந்த பிரச்சனை வரும், என்னெல்லாம் மனம் சார்ந்த பிரச்சனை வரும், என்னெல்லாம் ஃபேமிலியில பிரச்சனை வரும், என்னெல்லாம் வேலை பார்க்கும் இடத்துல பிரச்சனை வரும். பஞ்சபூதங்கள்ல நீர் அதிகமாகி விட்டது என்றால், நீர் அதிகமாயிடுச்சுன்னா மனம் சஞ்சலப்படும். நீர் அதிகமாயிடுச்சுன்னா ஒரே செலிபிரிட்டி, ஒரே ட்ரிங்க்ஸ், பெண்கள் இதுன்னு சொல்லி வாழ்க்கை ரொம்ப ஓவர் ரசிக்கத்தன்மைக்கு போயிடும். அப்ப என்ன பண்ணி ஆகணும், அந்த இடத்துல நீரை குறைத்தாக வேண்டும். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு இதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி ரிவர்ஸ்ல திருப்பி கொண்டு வரது? அதுக்கு பஞ்சபூதங்கள் சார்ந்த காரணத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் கற்றுக்கொள்ள போவது வெறும் முத்திரைகள் மட்டும் இல்ல. நாம் கற்றுக்கொள்ள போவது நம்மளுடைய வாழ்வியல் முழுக்க முழுக்க கத்துக்கிட்டு அதற்கப்புறமா முத்திரையோட பொசிஷன், ஒரு முத்திரையும் ஒரு பொசிஷன். இப்படி வைக்கிறோம் நீர் முத்திரை, வேலை பார்க்குமா பார்க்காதுன்னா வேலை பார்க்காது. விரல் நுனி தான் தொட்டாகணும், நடுதான் தொடணும், மீதி 3 விரல் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கணும். இப்படியாக ஒரு முத்திரைக்கும் கரெக்டா பண்றதுக்குன்னு பொசிஷன் இருக்கு. நாம முத்திரைகளை மட்டும் கற்றுக்கொள்ள போவதில்லை, முத்திரைகளுக்கு பின்னாடி இருக்க அத்தனை தத்துவத்தையும் நம்ம சேர்த்து கத்துக்க போறோம். கிட்டத்தட்ட இது ஒரு சித்த மருத்துவ கல்வி மாதிரி. நம்மளுடைய வாழ்வியல், நம்ம உடம்பு என்ன, பஞ்சபூதங்கள்ல ஏற்றத்தாழ்வு நம்ம உடம்புல என்னெல்லாம் பண்ணும், பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு நம்ம உடம்புல அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், குறைஞ்சா என்ன ஆகும், நம்ம உடல்ல என்ன ஆகும், மனசுல என்ன ஆகும், நம்ம சூழல்ல என்ன ஆகும், நம்ம வாழ்வியல் என்ன ஆகும், இத்தனையும் சேர்த்து தெரிந்து கொண்டு அதற்கப்புறமா அதற்கு தீர்வாக இருக்கக்கூடிய முத்திரையை நம்ம கத்துக்க போறோம். சோ நம்ம இதுல இந்த திட்டத்துல, நம்ம இந்த பாடத்திட்டத்துல நம்ம கற்றுக்கொள்வது வெறும் முத்திரை கல்வி அல்ல. நாம கற்றுக்கொள்வது சித்த முத்திரை கல்வி. சித்த மருத்துவத்தோடைய அடிப்படையை தெரிந்து கொண்டு, சித்த மருத்துவத்தோட அடிப்படைனா வேற எதுவும் இல்ல, ஐம்பூதங்கள் தான் சித்த மருத்துவத்தோட அடிப்படை. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். இந்த வாரம் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி பண்ணுங்களேன். என்னன்னா, நம்மை சுற்றியுள்ள மண் தன்மை அதிகமாக உள்ள நபர்கள், ரொம்ப அடமண்டா, ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டபர்னா இருக்கக்கூடிய மண் தன்மை அதிகமாக உள்ள நபர்கள் நம்மை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க? செலிபிரிட்டிஸ்ல நீங்க மண் தன்மை அதிகமா இருக்கவங்க யார உங்களுக்கு தெரியுமோ அந்த செலிபிரிட்டிய நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு சீரியல் ஆக்டரா இருக்கட்டும், ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம், ஒரு கிரிக்கெட்டரா இருக்கலாம், உங்க வீட்ல இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். ஒரு 3 பேரை எடுத்துக்கோங்க. எல்லோருக்கும் தெரிந்த ஒருவர், ஒரு செலிபிரிட்டி, ஒரு வேர்ல்டு பாப்புலரான ஒருத்தர், அல்லது சோசியல் மீடியால அல்லது இதுக்குள்ள இருக்க ஒருத்தர், சேனல்ஸ், டிவி, இதுல நாடகம், இந்த மாதிரி இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவர். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும்ல. அதுக்காக மண் தன்மை அதிகமாக இருப்பவர்கள். நம்ம வீட்ல நம்மளை சுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரியும். மண் தன்மை அதிகமாக இருப்பவர்கள். அதே போல மண் தன்மை குறைவாக இருப்பவர்கள். இதை என்ன பண்றீங்கன்னா பைஃபர்கேட் பண்றீங்க. மண் தன்மை அதிகமா இருக்கக்கூடிய 3 கேரக்டர், மண் தன்மை குறைவா இருக்கக்கூடிய 3 கேரக்டர், நீர்த்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு 3 கேரக்டர், நீர்த்தன்மை குறைவா இருக்கக்கூடிய ஒரு 3 கேரக்டர், 3 பேர். இப்படியாக பிரித்து நாம மண், நீர், நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து நெருப்போட தன்மை அதிகமான அவங்க குணம் எப்படி இருக்கும், காற்றோட தன்மை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. காற்றோட தன்மை அதிகமா இருக்கவங்களுடைய குணம் குறைவா இருக்க கூடிய உங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, காற்றோட தன்மை அசைவு இல்லையா, அசையக்கூடிய தன்மை கேரக்டர்ஸ் இருக்கவங்க எல்லாம் கை இப்படிதான் வீசி வீசி பேசுவாங்க. காற்றோட தன்மை அதிகமா இருக்கும். இப்படி கை, காற்றோட வேகம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு கைகளை வீசி பேசக்கூடியவர்களாக, வேகமா நடக்கக்கூடியவங்களா, கையை விரிச்சு வேகமா நடக்கக்கூடியவர்களாக, காற்றோட தன்மை அசைவுகள் அதிகமா இருக்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. காற்றோட தன்மை குறைவா இருக்கவங்க எது பேசினாலும் பதிலே சொல்லாத அப்படியே கப்புன்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேரக்டர். அப்ப பேச்சு, நடை எல்லாமே ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப நிதானமா இருக்கும். நம்ம எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா பலமுறை பல எடுத்துக்காட்டுகள் பார்த்திருக்கோம். இந்த எடுத்துக்காட்டோட நம்ம நிறைவு பண்ணுவோம். காற்றோட தன்மை அதிகமா இருக்கவங்க, போன் கால் வருது, என்னால இப்ப கால் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியும். காற்றோட தன்மை அதிகமா இருக்கவங்கள ஒரு கால் பண்ணனா நம்ம போன் எடுத்து ஹலோன்னு சொல்லியிருப்போம். காற்றோட தன்மை அதிகமா இருக்கவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹலோ 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 மேடம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் 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 வணக்கம் வணக்கம், ஹலோ ஹலோ ஹலோ. காற்றோட தன்மை அதிகமா இருந்ததுன்னா 3 ஹலோ. காற்றோட தன்மை ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா 6 ஹலோ கூட போகும். ரொம்ப காற்றோட தன்மை அதிகமா இருக்கும் பொழுது ஹலோ மேடம்ன்றதே கிட்டத்தட்ட 15 தடவை சொல்லியிருப்பாங்க. நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப காற்றோட தன்மை அதிகமா இருக்கவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே என்ன பண்ணும், ஒவ்வொரு தன்மைக்கும் வேறு வேறு. மண்ணோட தன்மை அதிகமா இருக்கவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்பதான் சொன்னேன் இல்லையா, போன் எடுத்தாங்கன்னா ஹலோ 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 மேடம் 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 வணக்கம் 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 வணக்கம், எப்படி மேடம் நீங்க, மேடம் மேடம் எப்படி இருக்கீங்க, ஒரே ஒரு ஹலோக்கு எவ்வளோ பெரிய ஒரு 15 வேர்ட்ஸ் வந்துடும் பதிலுக்கு. ரொம்ப சிம்பிளானா ஒருத்தர் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். காற்றோட தன்மை அதிகமா இருக்கவங்க எப்படி வரவேற்பாங்க, நம்மள வந்து எப்படி இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரிதான். ரிப்பீட்டிங் வேர்ட்ஸ், திரும்ப 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 வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் ஸ்பீடா. எப்படி ஸ்பீடா ரிப்பீட் ஆகும், மேடம் வாங்க வாங்க மேடம் உட்காருங்க உட்காருங்க மேடம். உட்கார்றது ஒரு சோஃபா கிடையாது, 3 சேரையும் காமிச்சிருவாங்க. மேடம் மேடம் இங்க உட்காருங்க மேடம், இல்ல 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 இந்த பக்கம் வாங்க, உட்காருங்க உட்காருங்க மேடம் 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 வாங்க 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 6 வாங்க. இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் கேட்டதை நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன். அதே இது காற்றோட தன்மை குறைவா இருக்கவங்க, காற்றோட தன்மை குறைவா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, மெதுவா கதவை திறப்பாங்க. போன் எடுத்து, போன்ல ஃபர்ஸ்ட் போன்ல பேசுறது பாப்போம். போன் எடுத்து ஹலோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க நிதானமா ஹலோ, இவ்வளவுதான். அது வேகமா இருக்காது, ரொம்ப இப்ப நான் சொன்ன ஹலோ விட ரொம்ப மெதுவா ஹலோ, மெதுவா காற்றோட தன்மை இருக்குங்க. வீட்டுக்கு போறோம், இன்வைட் பண்றாங்க, வாங்க, 2 நிமிஷம் வாய மூடிட்டு அதுக்கப்புறமா உட்காருங்க, இவ்வளவுதான். காற்றோட தன்மை குறைவா இருக்கவங்களுடைய வரவேற்பு கேரக்டர். அப்போ நம்ம பஞ்சபூதங்கள் சார்ந்து நம்ம மனிதர்களை, நம்ம சுற்றி உள்ளவர்களை, ஏன்னா பஞ்சபூதங்களால தான் நம்ம ஆக்கப்பட்டிருக்கோம். நமக்கு உடலில் வரக்கூடிய நோய்களை, நம்ம மனதில் வரக்கூடிய பிரச்சனைய, நமக்கு சுத்தி உள்ள இருக்கக்கூடிய சுத்தி உள்ளக்கூடிய மனிதர்களை ஐம்பூத கண் கொண்டு பார்த்தோமானால் நோய்களை சரி செய்வது மிக 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 எளிது. மிக 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 எளிது. எத்தனை மிக வந்துருச்சு, 5. அப்ப புரியுதா, காற்றோட தன்மை இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். யாருக்கு, எனக்கு.
அப்போ காற்றோட தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்களாலதான் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும் ஒரு விஷயத்த. தெரிஞ்சாலும் வாய் மூடிக்கிட்டே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோவர்ட்னா அவங்களுக்கு சாப்பாடு பிளேட்ல இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிட போவாங்க, இலை விரிச்சிருப்பாங்க, இலையில சாப்பாடு வச்சிருவாங்க, சாதம் வச்சாச்சு, சாம்பார் ஊத்தணும். காற்றோட தன்மை குறைவா இருக்கவங்க, ரொம்ப குறைவா இருக்கவங்க வெறும் சாப்பாடை கூட சாப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டு எனக்கு சாம்பார் ஊத்துன்னு சொல்லவே மாட்டாங்க. எக்ஸ்பிரசிவிட்டி, தன்கிட்ட இருக்கிறத வெளிப்படுத்தக்கூடிய தன்மையே என்னவா இருக்காது, சுத்தமா இருக்காது. வெறும் சாப்பாடையும் காயும் வச்சு பரட்டி பரட்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. காற்றோட தன்மை குறைவா இருக்கவங்க இன்ட்ரோவர்ட்ஸ். எக்ஸ்ட்ரோவர்ட் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இலையில சாம்பார் ஊத்தி எல்லா காயும் வச்சாச்சு, பக்கத்து இலையில இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு காய் மட்டும் வரல, அவர் பேசாம இருப்பாரு, இவர் கூப்பிடுவாங்க, சத்தமா கூப்பிடுவாங்க, ஆனா இங்க வாங்க வாங்க அண்ணா, வாங்க வாங்க, இந்த உங்களுக்கு பாருங்க இந்த காய் மட்டும் வைக்கல, எடுத்து வைங்க அண்ணா, வைங்க வைங்க வைங்க. யாரு, காற்றோட தன்மை தனக்கு இல்ல, பக்கத்து இலையில எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட எக்ஸ்பிரசிவிட்டி. நீங்க இந்த வாரம் நம்மளோட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த வாரம் நம்மளுடைய அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சபூதங்கள்ல அதிகம் குறைவு அப்படின்ற 2 விஷயத்த நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த அதிகமாதல் குறைவாதல்ல ஒரு 3 கேரக்டர், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய 3 கேரக்டர் நீங்க அசஸ் பண்ண தொடங்குங்க. நாம இந்த நோக்கம் கொண்டு, இந்த பார்வையில நம்ம மனிதர்களையும் நம்ம சுற்றி உள்ளவங்களையும் நம்மளோட பிரச்சனையும் அணுக தொடங்கணும் அப்படின்னா, நம்ம நோய்க்கான வேர்க்காரணம் மட்டும் இல்ல, உடல் நோய்க்கான வேர்க்காரணம், நம்மளுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான வேர்க்காரணம், நம்மளுடைய குணாதிசயம், நம்மளுடைய பிஹேவியர், நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய குணாதிசயம், அவங்களோட பிஹேவியர், அவங்களுடைய கேரக்டர், அதனுடைய காரணத்தை தெரிந்து அதை என்ன செய்து கொள்ள முடியும்னா ரொம்ப எளிமையா மாற்றிக்கொள்ள முடியும், ரொம்ப எளிமையா மாற்றிக்கொள்ள முடியும். அதனால நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சித்தமுத்திரை கல்வியில நாம இதுல படித்துக் கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு முத்திரை, அந்த முத்திரையோட எஃபெக்ட், அந்த பலன் அப்படின்றத மட்டும் நம்ம கத்துக்க போறதில்ல. நாம் கற்றுக்கொள்ள போறது அடிப்படை நம்முடைய தத்துவத்தை கற்றுக்கொண்டு, அந்த அடிப்படை தத்துவத்தை அறிந்து கொண்டு நமக்கு நாமே நம்மளை நாமளே எந்த கண்டிஷன்ல நாம், உடல் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், மனம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், நம்முடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்தையும் நமக்கு நாமே எப்படி சால்வ் பண்ணி கொள்வது, எப்படி நமக்கு நாமே ஒரு மருத்துவராக நமக்கு நாமே நம்ம வாழ்க்கையை மேம்பாடு அடைய செய்வது, நம்மளுடைய உடல் நோயில இருந்து வெளியே வந்துக்கிறது, மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்துக்கிறது, அதே போல நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி மாற்றிக்கொள்வது. இப்ப கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல நான் இருக்கேன், அப்ப நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்க முடியுமா, இருந்தா அதை எப்படி அந்த சூழல் ஒத்து வரும், நிச்சயமா இருக்க முடியாது இல்லையா. அப்ப நம்ம எப்படி எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாத்திக்கிறது, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க இன்ட்ரோவர்ட்டா தன்னை எப்படி மாற்றிக்கொள்வது. இப்ப நான் உட்காந்து ஆழமாக சிந்தித்து ஒரு புக் எழுதணும்னு வைங்க, அப்போ அந்த சமயத்துல நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, காற்றுத்தன்மை குறைவாக இருக்கக்கூடிய இன்ட்ரோவர்ட்டா என்ன நானே மாற்றிக்கொண்டாதான் அதை செய்ய முடியும். அப்போ எந்த தன்மையில நம்மளை வச்சுக்கலாம், நம்ம வாழ்வியலுக்கு எது ஒத்து வருகிறது, அதற்கேற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலை இந்த சித்தமுத்திரை கலை. அதனால அனைவரும், இன்னும் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. அதனால உங்களை சார்ந்த வேறு யாரேனும் இத அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் நீங்க கட்டாயமா அவங்களையும் வகுப்புல சேர்த்து ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா நாம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கல்வி நம்ம வாழ்வியல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, நிறைய பேருக்கு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. டெஸ்டிமோனி கேட்டோம் அப்படின்னா இன்னும் நீண்டு கொண்டே போகும். யாராவது ஒருத்தர் மட்டும் யாராவது உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்க முடியுமா? பழைய வகுப்புல இருக்கவங்க யார் இருக்கீங்க? யாரேனும் ஒருவர் உங்களுடைய டெஸ்டிமோனி ஷேர் பண்ணிக்க முடியுமா? காயத்ரி நாராயணசாமி மேம், ரொம்ப ஷார்ட்டா, நேரம் குறைவாக இருப்பதால் ரொம்ப ஷார்ட்டா மட்டும். வணக்கம் மேடம். காயத்ரி மேம் வணக்கம். ஆக்சுவலி நான் 59வது பேட்ச்லயே இருக்கேன், அதுலதான் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப்ல உங்களோட சேனல்ல பார்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி பேக் பெயின் நிறைய இருந்தது. ப்ளஸ் என்னோட பர்சனல் ப்ராப்ளம், அதுக்கும் மன ரீதியா நான் உங்களோட முதிரை மூலியமா
இப்போ நான் எவ்வளவோ வெளியில வந்து இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி மேம், நன்றி மேம். நீங்க வந்து குறிப்பிட்டு குறியீடா சொல்றீங்க. நம்ம வே ஃபார்வர்ட் கிளாஸ்ல வந்து நான் இருக்கக்கூடிய ஷேரிங்ஸ் எல்லாத்தையும் பாக்குறேன். எப்படி தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னோட வாழ்வியலையும் முத்திரை மூலமாக மேம்படுத்திக்கிறாங்க. சத்யா மேம். வணக்கம் மேம். வணக்கம் சத்யா மேம். நான் வந்து 60 பேட்ச்ல இருக்கேன் மேம். அட்வான்ஸ் கிளாஸ்லயும் இருக்கேன். எனக்கு வந்து தைராய்டு இருந்தது, ஹைப்போ தைராய்டு. 125 மில்லிகிராம் டேப்லெட் தந்திருந்தாங்க. நான் இந்த கிளாஸ்ல சேர்ந்து 2 மந்த்ஸ்லயே எனக்கு 25 மில்லிகிராம்ஸ் தான் தந்திருக்கிறாங்க. நல்லா ரெடியூஸ் ஆயிருக்குது. இந்த தைராய்டால இந்த முகத்துல உள்ள அந்த வீக்கம், அகண்டு போன தன்மை எல்லாமே வியாழ முத்திரை மூலம் குணமாயிருக்குது. இதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கு நிறைய பேருக்கு மேம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு காது ப்ராப்ளம், மற்றது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, மூட்டு தேய்மானம் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ஒரு 2 to 3 வீக்ஸ்லயே அவங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் கிடைச்சது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னா, ஒரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு வந்து பக்கவாதம் வந்தது. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல நான் போய் பார்த்து ஒரு நாள்லயே அவங்கள கை தூக்க முடியாத கை உஜாஸ் முத்திரையில பிராண முத்திரையிலேயே உடனே அவங்க சொன்னாங்க, ஒரு அடுத்த ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல சொன்னாங்க, அந்த ஒரு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத கை குயிக்கா தூக்கினாங்க. ஒரு குறுகுறுப்பு தன்மை இருக்குது, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மேம். இதோட நிறைய எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து வீசிங் இருந்தது, அது நல்லா குறைஞ்சிருக்குது. கொழுப்பு கட்டி இருந்தது, அது நல்லா ரெடியூஸ் ஆயிருக்குது. என்னுடைய மகனுக்கும் வந்து எங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் மேம். மெயினா இங்க யூகேல வந்து எங்களுக்கு 15 to 20 இயர்ஸா இந்த ஹை ஃபீவர் இருந்துச்சு. ஹை ஃபீவர் 15 இயர்ஸா டேப்லெட் எடுத்தா மட்டும்தான் அது குறையும். ஆனா இந்த வருஷம் மட்டும் எந்த ஒரு டேப்லெட்டுமே இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம இருக்கிறோம் மேம். இது ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்றது, பெரிய ஒரு திருப்பு முனை வெளிநாட்டுல உள்ள எல்லாருக்குமே. இந்த ஊர்ல இருக்க எந்த ப்ராப்ளமுமே இல்லை, வெளிநாட்டுக்கு வந்த உடனே தான் இந்த ஹை ஃபீவர், அலர்ஜி, கண் கடி, காது குடைச்சல், தும்மல், சளி எல்லாம் தொடர்ந்து ஒரு 3 to 4 months இருக்கு மேம். அதெல்லாம் நல்லா குணமாயிருக்குது. என்னுடைய அக்காவுக்கு வந்து சுகர் இருந்துச்சு, காலில் எல்லாம் கருப்பா படர்ந்து போயிருந்துச்சு. வாயு முத்திரை ஒரு 1 month தொடர்ச்சியா செய்த பிறகு அந்த இருந்த இடமே தெரியாம போயிட்டுது. இங்க வந்து எத்தனையோ ஸ்கின் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க. யாருமே வந்து இது என்ன வாயிருக்கு, நீங்க இது வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமோன்னு சொல்லி எல்லாம் கணக்க திங்க் பண்ணினாங்க. ஜஸ்ட் வாயு முத்திரை அப்படியே கால் வந்து துடைச்சு விட்டு அந்த ஃபேஷியல் செய்து விட்டு துடைச்ச மாதிரி பளபளப்பாயிட்டுது. அப்படி நீங்க பளிச்சுன்னு. நீங்க டயபெட்டிஸ்ல வர ஸ்கின் சொல்றீங்க. இதே ஆமா போல வாயு முத்திரையில தலையில இருந்து கால் வர சொரியாசிஸ். அவர் வந்து 15 வருஷமா எடுக்காத மெடிசனே கிடையாது, ஸ்டீராய்ட்ஸ். வாயு முத்திரை, நீர் முத்திரை, அவ்வளவுதான். நம்ம கிளாஸோட கோர்ஸ் முடியறதுக்குள்ள தலையில இருந்து கால் வர நீங்க சொன்னதான் அப்படியே ஆமா கம்ப்ளீட்டா புது மனிதராகவே அவரால கம்ப்ளீட்டா உருவாக முடியுது. கண்டிப்பா. அதே இதற்கான மாதிரி காரணம் என்ன அப்படின்னா, இப்ப தோல்ல பிரச்சனை வருதுன்னா அதுக்குள்ள காரணம் என்ன, அதுக்குள்ள வேர் காரணம் என்ன அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணி அதை பண்றோம். ஆமா நம்ம கண்டிப்பா. நம்மளுடைய வகுப்புல படிச்சுட்ட ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, தோல் பிரச்சனை அப்படின்னா ஆமா அதுக்கு வாயு முத்திரை பண்ணணும். இப்ப வாயு வாதம் இல்லாது மேனி கெடாது. ஸ்கின்ல மீறி பிரச்சனை கூடாது. எப்ப வராது அப்படின்னா, நமக்கு உடம்புல வாதத்தன்மை குறைஞ்சிருச்சு, நார்மலா இருக்குன்னா ஸ்கின்ல ப்ராப்ளமே இல்ல. அப்ப வெறும் கண்டிப்பா வாயு முத்திரை மூலமாக பெரிய பெரிய என்னென்னவோ ஸ்டீராய்ட்ஸ், என்னென்னவோ மருந்துகள் வருடக்கணக்கா எடுத்தவங்க கூட என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டா அதை விட்டு வெளியாக முடியும். நம்மளுடைய இந்த இந்த வகுப்பு ஒரு 3 மாதத்துக்குள்ளாக, இந்த 100 நாட்களுக்குள்ளாக, நான் உங்களோட டெஸ்டிமனி மட்டும் கேட்டேன், நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 15 பேருக்கு சேர்த்து சொல்லிட்டீங்க. சோ நம்மையும் நம்மை சார்ந்து நம்மளை சுற்றி இருக்கவங்கள, இப்ப மேடம் சொன்ன மாதிரி ஸ்கின் டிசார்டர், ஸ்கின் சார்ந்த பிரச்சனை, டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. இன்ஃபர்டிலிட்டி, கருவுறதுக்கு டிலே ஆனவங்க நம்மளுடைய முத்திரை வகுப்பு 3 மாசம் முடிக்கிற டைம்ல வந்து கன்சீவ் ஆயிருப்பாங்க. இப்படியாக நம்மளுடைய வகுப்போட கோர்ஸ் எப்படி இருக்கும்னா, வாரம் வாரம் ஒன்னொன்னா நம்ம கண்டினியூ பண்ணிட்டே வருவோம். முதல்ல பஞ்சபூதங்கள்ல மண்ணை சமநிலைப்படுத்துவோம், அதற்கப்புறம் நீரை சமநிலைப்படுத்துவோம், அதற்கப்புறம் நெருப்பு, அதற்கப்புறம் காற்று, ஃபைனலா ஆகாயத்தை சமநிலைப்படுத்தி இந்த 5ஐயும் சமநிலைப்படுத்தும் போதே கிட்டத்தட்ட முக்கால்வாசி பிரச்சனை நம்மளை விட்டு ஓடிடும். அதுக்கு மேல நம்ம உடல்ல உள்ள பிராண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய பிராண முத்திரை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அபானன்னு சொல்லி கழிவுகளை வாஷ் அவுட் பண்ணக்கூடிய முத்திரை, உதானன்னு சொல்லி நம்ம உடம்புல இருக்க லிம்பாட்டிக் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய முத்திரை. பெண்களுக்கு எல்லாம் உதானன் அற்புதமா ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம உடல்ல வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் நார்மலா வச்சிருப்போம், ஆனா லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் பத்தி நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம், சிந்திச்சிருக்கவே மாட்டோம்.
அப்ப அதை சரி பண்ணக்கூடிய உதாரணம். இப்படியாக நம்ம ஒரு 100 நாட்களுக்குள்ள நம்ம உடம்ப தலையில இருந்து கால் வர ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரி பண்ணிடுவோம். இது ஒரு வாழ்வியல் கல்வி மட்டும் இல்ல, 100 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு முழு முழு உடல் ட்ரீட்மெண்ட், டோட்டல் டாப் டு பாட்டம் தலையில இருந்து கால் வர இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுனால, இத புரிதலோட நமக்கு நாமே செய்துக்கிறதுனால இதற்கு யார் உதவியும் தேவையில்லை. இதற்கு எந்த விதமான எடுப்பும் எடுக்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு காலையில 10 நிமிஷம், நைட்டுக்கு 10 நிமிஷம் நம்ம செலவு பண்ண போறோம், அவ்வளவுதான். இது தவிர வேற எதுவும் பெருசா எஃபோர்ட் கிடையாது. இந்த புரிதல் என்ன பண்ணும்னா, இந்த புரிதல் நம்மையும் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாகக்கூடிய ஒரு அற்புதமான கல்வி இந்த சித்தமுத்திரை. அதனால எல்லோரும் இதை கற்று பயனடையணும்னு கேட்டுட்டு, இன்னைக்கு நமக்கு இதற்கான இது கொடுத்த மேடம் சத்யா மேடம் அனைவருக்கும் மேம் ஒரு விஷயம் நான் இப்ப புதுசா சேர்த்துருக்க எல்லாருக்குமே சொல்றேன். இதை நீங்க அவசரப்படாமல் கண்டிப்பா ரெகுலரா இந்த கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணினீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு உள்ள எல்லா ப்ராப்ளமும் எங்களுக்கு மட்டுமில்ல எங்களை சுத்தி உள்ள டாக்டர்கிட்ட நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு மேலே ஆகுது மேம் இந்த கிளாஸ் தொடங்கி. இது வரைக்கும் எந்த ஒரு பேராசிட்டமால் கூட எடுத்ததில்ல ஒரு ஹெட்டேக்கு. இவ்வளவோ ஹெல்ப் இருக்குது. இது யாருமே சொல்லித்தர மாட்டாங்க இந்த ஒரு கலையை. கண்டிப்பா புதுசா சேர்ந்த எல்லாருமே இதுல ஆர்வமா உங்களுக்கு சேர்ந்த எல்லாரையும் உங்களோட குடும்பத்தாரோ யாருக்கு இயலுமோ எல்லாருமே இதுல கலந்து கொள்றது சின்சியரா கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்ச் கிடைக்கும் கண்டிப்பா. இந்த உலகத்துல இனி வர போற புது புது வருத்தங்களுக்கு எல்லாம் நாங்கள் மருந்து தேடி ஊசி போடணும், அதுக்கு தடுப்பூசி எல்லாம் தெரியும். ஆனா எதுவுமே செய்யாம எங்களோட 5 விரலையும் வச்சு இந்த 10 விரலையும் வச்சு நமக்கு நாமே மருத்துவரா இருந்து இந்த ஆலோசனை நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட அக்டோபர்ல தொடங்கின கிளாஸ் இன்னுமே முடியல, வேஃபோர்ட் போயிட்டே இருக்குது. அப்ப இவ்வளவு சின்சியரா இது ஒரு என்ன சொல்றது, நாங்க கட்ட போற காசு ஒரு கொஞ்சம், ஆனா இதுக்குரிய கிளாஸ் ஒரு பெரிய ஒரு விரிஞ்ச என்னன்னு சொல்ற ஆகாயம் மாதிரி தர ஆகாயம் எவ்வளவு விரிஞ்சிருக்கு, காசு கட்டுறதுக்கு ஒரு கொஞ்சம் மாதிரி. ஆனா இது கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை அவசரப்படாமல் இத சின்சியரா இந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணி எல்லாருமே பயனடையுங்க. நன்றி சத்யா மேம். சத்யா மேம் மிக்க நன்றி. மேடம் சொல்ற மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது அப்படியே நம்ம விட்டுட போறதில்ல. இதோட இந்த 100 நாட்களோட அப்படியே இப்ப நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருப்போம். வாட்ஸ்அப் குரூப்ல நமக்கு ஹெல்ப்புக்கு டாக்டர்ஸ் இருப்பாங்க. வே ஃபார்வர்டு சொல்லி அதற்கு அப்புறமாகவும் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நாம இதை முழுமையாக நாம கற்றுக்கொள்ளும் வரை நாம எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப் கிளாஸ் முடிச்ச உடனே அப்படி முடிச்சுட்டு போறது அப்படின்னு இல்லை. இப்படியான ஒரு அற்புதமான கல்வியை கற்றுக்கொள்ள வந்த அனைவருக்கும் இன்று முதல் நாள். இன்னும் நம்ம க்ளோஸ்டு செஷன்ல தான் முழுக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபார்மலா நம்ம அந்த பிடிஎஃப் எல்லாம் அது பண்ணி நம்ம தொடங்குவோம். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றதுக்கான இன்ட்ரோடக்ஷன் இன்று இந்த லெவல்ல நம்ம நிறைவு பண்ணுவோம். நம்ம மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்துல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.